ஹே ஹலோ மீ திஸ் இஸ் பேங்க் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜெகே குரான் ஷர்ட் பார்க்கலாம். வென் அ வில்லேஜ் கேர்ள் மீட் ஆர் மெட் ஜங்குக். ஸோ இந்த ஒன் ஷர்ட் வந்து ரொம்ப ஒரு டீப் லவ், ஒரு ஆர்மி கேர்ளாக இருந்து எப்படிலாம் இருக்க போகுதுன்றது தான் அந்த ஸ்டோரி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டியூரேஷன் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் இப்படி பார்க்குறீங்க, கமெண்ட்டும் லைக்கையும் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை சப்போர்ட் தாங்க. தென் வாட்ஸ்அப் சேனல் தென் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் பண்ணிவிடுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமே சொல்லுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண சொல்லி. ஓகே தென் ஓகே வாங்க இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸ்டார்டிங் சீன், நீங்கள் தான் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ அங்கே தான் ஒரு சிலை இருக்குது, சாமி சிலை தான். ஸோ அந்த சாமி சிலைக்கு அழகாக அப்படியே தான் தண்ணிலாம் ஊற்றி அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப பழைய சிலை. ஸோ அப்படி தான் அழகாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது உங்கள் பாட்டி வராங்க. வயன்மா அப்படின்றாங்க. பாட்டி வாங்க அப்படின்றீங்க. உங்கள் பாட்டி வந்து, என்னம்மா எல்லாம் பண்ணிட்டியா? இல்லை பாட்டி, இப்போ தான் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சரிம்மா, நீ ஒரு பக்கம் அதை பண்ணு, நான் விளக்கிடுறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஐயோ பாட்டி, ஊர்லேருந்து ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க கையில் இருக்க அந்த விளக்கு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு, நான் விளக்குற பாட்டி அப்படின்றீங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு, ஏன்மா ஆல்ரெடி இந்த சிலை ரொம்ப பழசு, இதை க்ளீன் பண்ணவே 1 மணி நேரம் எடுக்கும். அப்போ இருக்கும்போது நீ எப்படி இதெல்லாம்? ஐயோ பாட்டி, ஊருக்கே எப்பயாச்சும் தான் வரேன், வருஷத்தில் ஏதோ ஒரு தாட்டி இல்லை 2 தாட்டி தான் உங்களை பார்க்கறதுக்காக. இந்த குடும்பம் பேத்தி பண்ண மாட்டேனா அப்படின்னு உங்கள் பாட்டியை பற்றி சொல்கிறீங்க. உங்கள் பாட்டி, சரிம்மா நீ பண்ணு அப்படின்றாங்க. எதாவது வேணுன்னா சொல்லுமா, நான் உனக்கு பொருள் எடுத்து தரேன். சரி பாட்டி அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த சிலையை பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அது ஒரு முருகர் சிலை தான். ஸோ அது அப்படியே அழகாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க தண்ணிலாம் ஊற்றி. இப்போ அப்படி தான் அந்த முருகரை பார்த்துக்கிட்டே, முருகா நீ நினைக்கிற நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கோன்னு, ஆனால் இல்லை முருகா, இந்த உலகத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானும் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என்னோடய ஏமை தேடி. ஆனால் என்ன முடியலை, என்ன பண்ணுறது தெரில முருகா, நீ தான் அதுக்கு ஒரு வழி சொல்லணும். எனக்கும் நிறையா ஆசையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தேடி போகணுன்னா அதுக்கு முதல்ல ஏமை நான் அச்சீவ் பண்ணணும், அதுக்கப்புறம்தான் நான் அங்கே போக முடியும் அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு, ஆனால் சொல்கிறேன் முருகா, அந்த இடத்துக்கு நான் கண்டிப்பாக போகுவேன், அது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே முருகாட்ட ஆர்கியூமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் சிலையில் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தான் குங்குமம் போட்டெல்லாம் வச்சு விட்டுட்ருக்கீங்க. சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சு விட்றீங்க. ஸோ வச்சுட்டு அப்படியே பூலாம் நீங்கள் அழகாக கட்டுவீங்க. ஸோ அப்படி தான் அங்கே உட்காந்து பூலாம் கட்டி முருகருக்கு உங்கள் கையாலே நீங்கள் அதை போடுறீங்க. பாட்டி பார்க்குறாங்க, ஏன் இவ்வளோ அழகாக பூ கட்ட தெரியுது அவனுக்கு, நீ சிட்டி போகணுன்னு நினச்சேன், உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ நல்லா பூ கட்டுறியே அப்படின்னு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள், ஐயோ பாட்டி, நீ சின்ன வயசில் எனக்கு அந்த இலையில நூலை வச்சு கட்ட சொல்லி தந்தீங்களா, அதுதான் பாட்டி இது. பரவாயில்ல, நான் பூ கொஞ்சம் எட்ட வச்சு தான் கட்டுவேன், இப்போ பரவாயில்ல, எல்லாத்தையும் கிட்ட வச்சு தான் கட்டியிருக்க பாட்டி. அப்புறம் பாட்டி உன் தலையை திருப்பேன் அப்படின்றீங்க. உங்கள் பாட்டி, ஏன் இரு பாட்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டிக்கும் அழகாக தனியாக பூ கட்டியிருப்பீங்க, அழகாக மல்லிப்பூவில். ஸோ உங்கள் பாட்டிக்கு அழகாக வச்சு விட்றீங்க. ஐயோ வயன்மா, எனக்கு எதுக்கு, வச்சுக்க பாட்டி அப்படின்னு நீங்கள் அழகாக வச்சு விட்றீங்க. அவங்களும் சரி பேத்தி அழகாக ஆசையாக வைக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவங்களும், சரிம்மா நல்லா இருக்கா அப்படின்றாங்க. பாட்டி, நீ சின்ன வயசில் தாத்தாவை எப்படி கரெக்ட் பண்ணேன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இப்போது நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற? இல்லை பாட்டி, மல்லிப்பூவில் இவ்வளோ அழகாக இருக்கே, அதான் தாத்தாவை கரெக்ட் பண்ணிட்டியோ? வயன் அப்படிலாம் இல்லை அப்படின்னு உங்கள் பாட்டி வெக்கப்படுறாங்க. ஆட பாடுறா, என் பாட்டிக்கு வெக்க வருது பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பையன்மா அப்படின்றாங்க. சரி பாட்டி, அந்த விளக்கு ஜாமான்லாம் எங்கே அப்படின்னு நீங்கள் பாட்டியை பார்த்து கேட்குறீங்க. அது வந்து கோவில் பின்னாடி இருக்குமா அப்படின்றாங்க. சரி சொல்லிட்டு அதுவும் அழகாக நீங்கள் புளி போட்டு தென் சோப்லாம் போட்டு அப்படியே விளக்கி க்ளீனாக விளக்கிட்டீங்க. உங்கள் பாட்டி பார்க்குறாங்க. பையன்மா எதுக்குமா? இல்லை பாட்டி, எனக்கு நிறைய ஆசை இருக்குது, முருகா கிட்டே ஒன்று நான் சொல்லிகிட்ருக்கேன், அதே மாதிரி தான்
இன்றைக்கி ஒரு ஆசை சொல்லியிருக்கேன், அதனால தான் முருகருக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அழகாக விளக்கு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கும் அழகாக குங்குமம் தென் சந்தனம் அப்படிலாம் எடுத்து வச்சு அப்படியே அழகாக சுத்தமாக அதுக்குள்ளே பூலாம் வச்சு அழகாக அப்படியே விளக்கேற்றுறீங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க, நீங்கள் தான் படைக்கிறீங்க. ஸோ அப்படி தான் பெல் அடிச்சுட்டு அது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாேருக்கும் அதை கொடுக்குறீங்க, எல்லோரும் குங்குமம் விபூதி எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் உங்கள் பாட்டி கூட ஆக்சுவலி அது உங்களோட குலதெய்வம் தான், இருந்தாலும் நிறைய பேர் உங்கள் கோவிலுக்கு வருவாங்க. ஸோ அப்படி தான் உங்கள் பாட்டி கூட, பாட்டி இன்றைக்கி ரொம்ப நல்லபடியாக கோவிலில் படைச்சாச்சு, நாளைக்கு என்ன பண்ணலாம்? ஐயன்மா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகருக்கு படைச்சாச்சு, நாளைக்கு புதன்கிழமை தான் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ஓ அப்படியா, அப்போ முருகருக்கு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு போ அப்படின்றாங்க. சரி பாட்டி அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் பாட்டி கூட தான், நீங்கள் உங்கள் பாட்டியோட ஊருக்கு வந்திருக்கீங்க. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் நீங்கள் ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணாக இருந்திருப்பீங்க. ஸோ இங்கே இருந்தால் பாட்டி இருப்பாங்க, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் இங்கே உங்கள் பாட்டியோட ஊருக்கு வந்திருப்பீங்க. உங்கள் பாட்டியோட ஊர் ஃபுல்லாகவே வில்லேஜ் தான், ஸோ டவுனே கிடையாது, குட்டி குட்டி வீடு தான், குட்டி குட்டியாக குடிசை வீடு மாதிரி தான் இருக்கும். உங்கள் பாட்டி வீடு அப்படி தான். இப்போது நீங்கள் அப்படி தான் அந்த தோப்பு வழியாக வந்துட்டுருக்கீங்க. ஸோ வாழைத்தோப்பு வழியாக அப்படி பார்க்குறீங்க, பாட்டி இங்கே ஒரு அங்கிள் இருப்பாரே அப்படின்றீங்க. ஆமாம் வாயன்மா, இங்கே ஒரு அங்கிள் இருப்பார் தான், இப்போ அவர் இல்லை. ஏன் பாட்டி? அட என்னம்மா நீ இப்படி கேட்டியே. ஒரு நாள் என்னாச்சு, நான் மாடு கட்டி வைக்காமல் போயிட்டேன். இந்த மாடெல்லாம் சேர்ந்து அவங்க வாழைத்தோப்பில் இருக்க எல்லா வாழைப்பழத்தையும் நாசம் பண்ணி ஒரு வழியாக ஆக்கிடுச்சு. அதனால இப்போ இந்த வாழைத்தோப்பு மட்டும்தான் இருக்குது. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் இந்த ஊரே வேணான்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார். அவரோட பொண்ணுக்கு கல்யாணமாக. ஸோ அதான் அங்கே போயிருக்காரு. இந்த ஊருக்கு இப்போ அவர் வரமாட்டார். அப்போது இங்கே இருக்க மரத்தை யார் மெயின்டைன் பண்ணுறா? அது யார் மெயின்டைன் பண்ணுறானே தெரில, அது மட்டும் இருக்கும், அவ்வளோதான். அதான் அப்படின்ட்டு இவங்க பாட்டி போகிறாங்க. ஸோ நீங்கள் அந்த வாழைத்தோப்பை பார்க்குறீங்க, ஏன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தான் கண்ணாம்பூச்சி விளாட்றது. ஸோ அப்படி தான் அங்கே குட்டி குட்டி கண்ணுலாம் வளர்ந்துருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடும் போது அது உங்கள் கால் தவறி அந்த கண்ணு உடஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் அதனால தான் உங்கள் அந்த சைடு அந்த அங்கிள் விடவே மாட்டார் உங்களை. ஸோ வேலி போட்டாலும் நீங்கள் அங்கே தான் கண்ணாம்பூச்சி விளையாடுறது அது இதுன்ட்டு ஓடி விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி தான் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, இங்கே தான் பாட்டி நான் நிறைய விளையாடுவேன், இந்த அங்கிள் எங்களை விடவே மாட்டார் அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. அவன் திமிரு பிடிச்சவம்மா, அப்படி தான் இருப்பான் அப்படின்னு உங்கள் பாட்டி சொல்லிட்டே போகிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் முந்திரி மரம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, பாட்டி இங்கே இருக்க பழத்தில் எடுக்கலையா? எடுக்கணும் வாயன்மா. சரி அதான் நீ வந்துட்டல, நீயும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க முந்திரி பழம் எடுக்கலாம் அப்படின்றாங்க உங்கள் பாட்டி. பாட்டி அப்போது என்னை இதுக்கு தானே கூப்பிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது சொல்லு பாட்டி, எல்லாம் பிரச்சனை இல்லை. சின்ன வயசில் நான் ரியா தென் தியா எல்லாருமே நாங்கள் இங்கே தானே முந்திரி பழத்தை பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு யார் ஃபஸ்ட்டு நிறைய பிக்கிறான்றது தானே கதையாக விளாடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் வாயன்மா, நீ 2 சடை போட்டுக்கிட்டு பாவாடை சட்டை போட்டுட்டு நம்ம ஊருக்கு வருவேன். அப்போ ரெகுலராக வந்துட்டு இருந்தேன். இப்போது காலேஜு அது இதுன்ட்டு நீ வரதே இல்லை பாட்டியை பார்க்க அப்படின்றாங்க. ஐயோ பாட்டி, அதான் 1 வீக் இங்கே தானே இருக்க போகிறேன், அப்புறம் என்ன அப்படின்றீங்க. சரி ஓகே வாயன்மா, நீ இருக்கிற வரைக்கும் பாட்டிக்கு சந்தோஷம்தான். சரி ரியா அப்பயும் உனக்கு கேட்டுகிட்டே இருந்தா, நீ தான் அப்புறம் கோவிலுக்கு காலையில் கிளம்பி வேண்டிய தலை குளிச்சுட்டு. அதான் சரி வா அவளை கூப்பிட்டுட்டு வந்துடு, நான் பாட்டி இங்கே போய் இந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். எத்தனை மூட்டை பாட்டி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு 3 மூட்டையை நம்ம வைக்கலாம், எவ்வளோ வருதுன்றதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம கட்டிடலாம் அப்படின்றாங்க. சரி பாட்டி அப்படி சொல்லிட்டு ரியாவோட வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அங்கே ரியா உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கா, சீரியல் பார்த்துட்ருக்கா. நீங்கள் ரியாவோட மண்டையிலே போய் அடிக்கிறீங்க. ரியா பார்த்துட்டு, அம்மா யார்? ஏய் வயன் நீயா, போடி, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன்டி. ஏன்டி? பின்னா வீட்டுக்கு வந்த காலங்கத்திலே குளிச்சுட்டு கோவிலில் போய் உட்காந்துட்டியா அப்படின்னு ரியா கேட்குறா. ஏய் வேலை இருந்துச்சு பாட்டி, இப்படி ஒரே ஆளாக செய்வாங்க, அதான் நானும் சரி ஹெல்ப் பண்ணலாமே. முருகர் சிலை ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சா, பாட்டிக்கும் கண்ணு வேறு லைட்டாக தெரியாது, அதான் அந்த சைடில் இந்த டஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ண. உனக்கு ஃப்ரெண்டோட முருகர் தான் முக்கியம்ல? ஏய் என்ன? ஆமாம் எனக்கு ஃப்ரெண்டோட முருகர் தான் முக்கியம். எவ்வளோ அழகாக இருக்கார் அவர், அழகாக நீ வேணால் வந்து பாரு, நான் இவ்வளோ அவர் அழகாக என் கையால் பூ கட்டி அவர் அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு. சரி சரி இப்போ எதுக்கு வந்திருக்க? ஏய் நம்ம சின்ன வயசில் முந்திரி பழம்லாம் எடுப்போம்ல, வாயன் பாட்டிக்காக போய் செய்யலாம். ஏய் உண்மையாகவே வா அப்படின்னு ரியா கேட்குறேன். ஆமாண்டி வாயன் போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ரியாவை பார்த்துட்டு சரிடி கண்டிப்பாக போகலாம். சரி ஆனால் நம்ம மட்டும் தானே இருக்கோம், தியா எங்கே தென் ரேணு எங்கே? இவளுங்கெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம தனியாக செய்கிறது? நீ சொல்கிறதுலே ஒரு வகையாக உண்மையாக தான் இருக்குது. அவளுங்களையும் போகிற வழியில் கூப்பிட்டு போயிடலாம். அவளுங்களாம் சோம்பேறிடி, அப்பயே ரொம்ப சீன் போட்டாளுங்க, இப்போ மட்டும் வரவா போகிறாளுங்க.
கூப்பிட்டா வருவாளுங்கடி. சரி சொல்லிட்டு நீங்களும் இப்போ அடுத்தது தியா வீட்டுக்கு போகிறீங்க, தென் ரேணு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே தியா ரேணு 2 பேருமே வந்துட்டாங்க. ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் பாட்டி இருக்க இடத்துக்கு வரீங்க. உங்கள் பாட்டி அவங்க உட்காந்துட்டு அங்கே இருக்க முந்திரி பழத்தெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பாட்டி நாங்கள்லாம் வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க. பார்த்தா 4 பேர், "ஹேய் வயன்மா ஏன்னா இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்துட்ட?" அப்படின்றாங்க. "பின்ன பாட்டி முந்திரி மரம் நிறையா இருக்குது, சீக்கிரமே உரிக்கணும்ல வெயில் வர்றதுக்குள்ளே" அப்படின்றீங்க. சரின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டியும் அதுக்கு ஒரு மூட்டையை எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு முந்திரி பழத்தை பிரித்து வைங்க, நம்ம அப்புறமா முந்திரி தனியாக கொட்டையை தனியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் 3 பேக் எடுத்துக்கிறீங்க. ஸோ லைக் பை மாதிரி சாக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. அதுக்கு ஒரு மரத்தை சூஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ அப்படியே தான் அவங்க பாட்டியும் அழகாக பாட்டெலாம் பாடுறாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் எப்பயுமே உங்கள் பாட்டி பாட்டு பாடுவாங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும்னு. அந்த காலத்துலேயே பாட்டெல்லாம் பாடினா தான் அவங்க வேலை சுறுசுறுப்பாக செய்வாங்க. ஸோ ஃபார்மராக இருக்கட்டும், விவசாயி, அவங்க எல்லாருமே பாட்டு பாடுவாங்க தான். ஸோ பாட்டு பாடிக்கிட்டே தான் அவங்க பாட்டி அப்படி தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அவங்க கூடயே பாட்டு பாடிக்கிட்டு நீங்களும் அப்படி தான் அவங்க வேலையை சுறுசுறுப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. அவங்க பாட்டி எப்பயுமே ஒரு பாட்டு தான் பாடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ லைக் அந்த ஒரு ஓல்டு சாங் தான். ஸோ அது மாதிரி தான் அவங்க பாட்டி பாடிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் என்ன பாட்டி தாத்தாவை கரெக்ட் பண்ணவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. "ஏய் வயன் ஒழுங்காக உட்காந்து உரி, இதுக்கப்புறம் உங்கள் தாத்தாவை நான் கரெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? அதான் உங்கள் அம்மாவை பெற்றெடுத்தாச்சு, உன் 2 மாமனையும் பெற்றெடுத்துட்டேன், அப்புறம் என்ன?" அப்படி உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. நடத்து பாட்டி நடத்து" அப்படின்னு அங்கே இருக்க 3 பேருமே ஒன்றா சொல்கிறீங்க. ஸோ 4 பேருமே. ஸோ உங்கள் பாட்டி பார்த்துட்டு, "அடப்பாவீங்களா நீங்களே என்ன சேர்ந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பாட்டியெல்லாம் அப்படி தான் அந்த முந்திரி பழத்தெல்லாம் பிச்சுட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி ஒரு 11 மேலே வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வெயில் வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே தான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா வெயிலில் கண்டிப்பாக வேலை செய்ய முடியாது. ஸோ ரொம்ப வேர்க்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பாட்டிலாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டீங்க. ஒரு 2 ஹவர்ஸாக அப்படி தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஃபைனலி உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் வந்திருப்பீங்க. உங்கள் பாட்டி பார்க்குறாங்க. ஸோ ரேணு கையில் அந்தளவுக்கு முந்திரி பழம் இல்லை. அவள் சொல்கிறா, "என் ஹைட்டு கம்மி, நான் எப்படி எடுக்கிறது?" அப்படின்றா. ஸோ தியாவுக்கு கொஞ்சம் இருக்குது. நீங்கள் உங்களோட பையில் பார்த்தா நீங்கள் நிறையாவே எடுத்திருக்கீங்க. அவங்க பாட்டி பார்த்துட்டு, "வயன்மா இவ்வளோ எடுத்திருக்கு?" "பாட்டி எனக்கு தான் சின்ன வயசுலேருந்து இந்த முந்திரி பழம் எடுக்கணும்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் நான் நிறையாவே எடுத்துட்டேன்" அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் பாட்டியும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் நிறையா எடுத்திருக்காங்க. தென் ரியாவும் அவளும் நிறையா எடுத்திருப்பா. ஸோ அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டோட குடோனில் வைக்கிறீங்க. ஸோ உங்கள் பாட்டியும், "சரிம்மா வாங்க 4 பேர் உட்காருங்க, உங்களுக்கு அழகாக மோர் போட்டு தரேன்" அப்படின்றாங்க. இப்போ நீங்கள், "பாட்டி ஐஸ் கட்டி தூக்கலாக போடுங்க." "சரி வயன்மா" அப்படின்றாங்க. ஸோ அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் பாட்டி உங்களை கூப்பிட்றாங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் 4 கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் பாட்டியும் அப்படி தான் அவங்களும் குடிச்சிட்ருக்காங்க மோரை. ஸோ நீங்களும் அவங்கள்ட்ட கிளாஸ்லாம் கொடுத்துட்டு, "சரி பாட்டி அப்படியே ஒரு ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம்." இப்போ உங்கள் பாட்டி பார்த்துட்டு, "தனியாக போகிற வைன்?" "இல்லை பாட்டி இவங்க 4 பேரும் தான்" அப்படின்னு உடனே இப்போ ரேணு தியாவை பார்த்துட்டு, "ஐயையோ நாங்கள் இந்த வெயிலில் வரலப்பா, ஏய் கொடை இந்த கொடைலாம் வேணாம் வேறு தூத்தும்" அப்படின்னு இப்போ ரேணு சொல்கிறா. தியாவும், "ஆமாம் நாங்களும் வரமாட்டோம்" அப்படின்ட்டு 2 பேர் போயிட்டாங்க. ஸோ உங்கள் பாட்டி பார்த்துட்டு, "ரியா நீ போறியா?" அப்படியே சொல்லிட்டு உங்களை பார்க்குறேன். நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. "சரி பாட்டி இவ கூட தானே போயிட்டு வந்துடுறேன்" அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே தான் ரியா கை பிடிச்சிட்டு அந்த கொடையில் அப்படியே வந்துட்டுருக்கீங்க. "ஏ வயன்" அப்படின்றா. "சொல்லுடி." "அப்புறம் என்ன சிவல் போகிறேன் அப்படி இப்படின்னு என்னாச்சு பாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன்?" "அதுவா நானும் காலேஜ் அது இதுன்னு படிச்சுட்டே இருக்கேண்ணா, படிக்க போர் அடிக்குதுடி." "யாரு நீனு?" "ஏய் பின்ன என்ன, நீங்களாம் வில்லேஜில் அழகாக படிச்சுறீங்க, சிட்டிக்கு வந்து பாருங்க எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு." "ஏய் எல்லாருக்கும் ஒரே படிப்பு தான்" அப்படின்னு ரியா சொல்கிறா. ம் நீங்கள் வந்து படித்தா தாண்டி தெரியும் உனக்கு, சரி அதை விடு" அப்படின்னு நீங்கள் அப்படியே தான் வந்துட்டுருக்கீங்க. இப்போது ரியா பார்த்துட்டு, "ஏய் வயன் விஷயத்த கேள்விப்பட்டியா?" சொல்லுடி." "ஏய் ஜங்குக் சோலோ சாங் பாட போகிறாராம். ஸோ அதுக்கு இந்த கான்சர்ட்டுக்கு கண்டிப்பாக நம்மளாம் போய் தாண்டி ஆகணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசைடி" அப்படின்னு ரியா சொல்கிறா. "எனக்கு மட்டும் எங்கள் அம்மா கிட்ட நான் என்ன சொல்லிவிட்டு நான் அங்கே சவுத் கொரியா போகிறது?" "வயன் பேசாமல் உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபேக்கான நியூஸ் ஒன்று சொல்ல." "என்ன நியூஸு?" "இந்த மாதிரி காலேஜ் வந்து கொஞ்சம் வெளியே டூர் கூப்பிட்டு போகிறாங்க, அதுக்கு சவுத் கொரியா வரைக்கும் போகணும்" அப்படின்னு. "ஏய் நல்ல பிளானடி, எங்கள் அம்மா தொலைச்சி கட்டுருவாங்க, பாட்டி ஊருக்கே போகிறதுக்கு இல்லை ஸ்டடீஸ் இருக்குது அதை பாருனாங்க, நான் இன்னும் 2 இயர்ஸில் கிராஜுவேஷன் அதனால தான்" அப்படின்னு இப்போது ரியா கிட்டே நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. "ரொம்ப தாண்டி பண்ணுறாங்க உங்கள் வீட்டில்." "ஏய் நான் என்னடி பண்ணுறது?" அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. "ஏய் ரியா உங்ககிட்ட பாக்கெட் மணி நிறையா இருக்கும்ல, நீ சின்ன வயசில் சொல்லிகிட்டு இருக்கல, எங்கே அது?"
இருக்குதான். ஆனா, இப்போ நீ ஓகே சொல்லு. கண்டிப்பா அந்த உண்டியல உடைச்சிடுறேன். அப்படின்னு ரியா சொல்றா. நீ அந்த உண்டியல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் ஊர் வரும்போது பாட்டிகிட்ட சொல்லி நைஸா சவுத் கொரியா ஓடிடலாம். என்ன ஓகேவா? அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரியாவுக்கும் அது ஓகேன்னு தோணுது. சரின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ரியா வீட்டுக்கு போறீங்க. ரியா அப்படியே அந்த உண்டியல எடுத்துட்டு வந்து ஒரு கிணத்துக்கிட்ட ஸோ அங்கே ரொம்ப கூலிங்கா இருக்கும் சார் கிணறு தானே. ஸோ அதனால அங்கே தான் வந்து உட்காந்துட்டு சரி ஒட அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் கொடையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படி தான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ பார்த்தா அதில் நிறைய மணியை அவ சேர்த்து வச்சிருக்கா. லைக் இந்த ₹10 ₹20 காயின்ஸ் நிறையா வச்சிருக்கா. ₹10 ₹20 தென் ₹5 காயின்ஸ்லாம் நிறையா வச்சிருக்கா. ₹1 காயின்லாம் வச்சிருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க. ஏய் இது சின்ன வயசில் நம்மலாம் சேர்ந்து போட்ட காசு தானடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம் அதே தான். சரி எவ்வளோ இருக்கு எண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் எண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு 3 ஹவர்ஸ் மேலே எண்ணிட்டே இருந்திருப்பீங்க. கையெல்லாம் உங்களுக்கு வலிக்குது. ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதுக்குள்ளே. ஒரு 7 வருஷமாக அந்த அந்த உண்டியலை உடைக்காம பத்திரமா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நீங்கள், ரியா, தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ உடச்சோடனே இப்போது நீங்கள் பார்க்குறீங்க. ரியா என்னடி இது இவ்வளோ அமௌண்ட் இருக்குது இப்படி எண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும்போது ஸோ ஃபைனலி அமௌண்ட்லாம் எண்ணிட்டீங்க. ஸோ டோட்டலி ரியா கையில் ஒரு 5000, உங்கள் கையில் ஒரு 5000 இருக்குது. டோட்டலி 10,000 இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க ரியாவை. ஏய் இந்த குட்டி ஒண்டியில் 7 வருஷமாக 10,000 கிடச்சிருக்குடி அப்படின்றீங்க. ஸோ ரியா பார்த்துட்டு ஆமாண்டி அப்படின்ட்டு ஸோ அந்த அமௌண்ட்லாம் வாங்கி வச்சுட்டு நீ முதல்ல சவுத் கொரியா பிளானை போடு, அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை தரேன் அப்படின்ட்டு அவ எடுத்துகிட்டு ஓடிட்டா. நீங்கள் அடுப்பாவி ஓடிட்டா பார். இவ கூட தானே நானும் எண்ணெய். சரி ஓகே அம்மா கிட்ட போய் இந்த பிட்டை போட வேண்டியதான் அப்படின்ட்டு உங்கள் வீட்டிலலாம் பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் அப்பா அம்மா அலோவே பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே தான் இந்தியாவிலே தான் இருக்கீங்க. இப்போ ரியாக்கு கால் பண்ணுறீங்க. சரியாவும் சொல்லுவாயேன்றா. ஏய் வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கடி. அப்போது ஊருக்கு கிளம்பி வா. ஏன் நீ வான்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் காலேஜில் இப்போ செமஸ்டர் போயிட்டுருக்குல்ல. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு லீவ் தந்துடுறாங்க. ஸோ படிக்கிறதுக்காகவே. ஸோ நீங்கள் அந்த லீவில் தான் உங்கள் பாட்டி ஊரில் போய் படிக்கலான்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் பிட்டை ஒன்று போட்டுட்டு அப்படி தான் அவங்க பாக்கெட் மணிலாம் எடுத்துகிட்டு நேராக ஊருக்கு கிளம்பி வந்துட்டீங்க. ரியா பார்க்குறா. என்னடி கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன் இது பார் அப்படி சொல்லிட்டு நீங்களும் காட்டுறீங்க. உங்ககிட்ட மேக்ஸிமம் ஒரு 20,000 மேலே இருக்குது. ரியா பார்க்குறா. ஏய் இது போதும்டி, கண்டிப்பாக பிடிஎஸ் கான்சர்ட் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்களும் ரியா பேசிகிட்டு இருக்கீங்க. பின்னாடி உங்கள் பாட்டி பார்க்குறாங்க. நீங்கள் பாட்டி அப்படின்றீங்க. என்ன வயன்மா ரியா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படியே உங்கள் பாட்டி கேட்குறேன். அது அது ஒன்றும் அது அப்படின்றீங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பிடிஎஸ் கான்சர்ட் அட்டென்ட் பண்ணணும் அதானே? அம்மா பாட்டி அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க பாட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி போயிட்டு வா பாட்டி. ஆனால் அம்மா நான் உங்கள் அம்மாட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. பாட்டி இங்கே பாருங்கள், சின்ன வயசில் எனக்கும் இதே மாதிரி தான் தேட்டருக்கு போகணும் அங்கே இங்கன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். சரி எனக்கு அந்த ஆசையை உன் அம்மா மூலயமா நிறைவேற்றலான்னு பார்த்தா அதுக்குள்ளே உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவை கட்டிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என் பேத்திக்கு இதை பண்ணலான்னு நினச்சேன். பரவாயில்ல நீ அதே தானே ஆசைப்பட்ற. எங்கே படம் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்றாங்க. உங்கள் பாட்டிக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, இந்த கான்செப்ட் அதெல்லாம் தெரியவே தெரியல. பிடிஎஸ்லாம் யாருன்னு தெரியாது. ஸோ படம் பார்க்க தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ ரியாவும் ஆமாம் பாட்டி படம் பார்க்க தான், ஆனால் நம்ம இந்தியாவில் கிடையாது. அப்புறம் சவுத் கொரியா போகணும். என்ன கொரியா? சவுத் கொரியா, அதாவது தென் கொரியாவுக்கு போகிறோம். இப்போ உங்கள் பாட்டி வேடாக பார்க்குறாங்க. நீங்கள் பாட்டி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த டிவி நியூஸில் பார்க்க மாட்டிங்களா? ஆமாம் இந்த பாம்பு பூரான் கருப்பாம்பூச்சி எல்லாத்தையும் பிடிச்சி வேக வச்சு சாப்பிடணே அவனுங்க தானே? ஐயோ பாட்டி உள்ள அசிங்கப்படுத்துது. பாட்டி அதே தான் அந்த ஊருக்கு தான் போகிறோம். ஐயோ வயன்மா நீ சொன்னால் நான் உனக்கு கோழி சூப் வச்சு தருவேன். அந்த ஊருக்குலாம் நீ போகாத, நம்ம ஊர்லேயே பாரு. ஐயோ பாட்டி அது அப்படி கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது பாட்டி. நாங்கள் சாப்பிட்றதுக்காக போக மாட்டோம். இங்கே பாரு வயன்மா, படம்னு பார்த்தா கண்டிப்பாக சாப்பிட்ற பொருள் அங்கே கண்டிப்பாக இருக்கும். உன்னை கண்டிப்பாக கட்டாயப்படுத்தி அந்த பொருளை சாப்பிட சொல்லுவாங்க. நீ வண்டு பூரா பாம்பளை சாப்பிடாது, உடம்புக்கு பிரச்சனை வந்துடும். ஐயோ நான் விட மாட்டேன் பாட்டி 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 அப்படி இல்லை பாட்டி. நான் சாப்பிட மாட்டேன், நான் அந்த அங்கே டிஷ்ஷே அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன். நீங்கள் கொடுங்க கோழி சூப்பு நான் சாப்பிட்றேன். ஆனால் அங்கே போய் படம் பார்க்கணும் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ்ன்றீங்க. பாட்டி விட மாட்டேங்கிறாங்க. பாட்டி 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 புரிஞ்சுக்க பாட்டி, அவனுங்க அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க, ஆனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் பாட்டி. இப்படியாவும் சொல்லுடி அப்படின்றீங்க. இப்படியாவும் ஆமாம் பாட்டி நாங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டோம் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ் பாட்டி. சரி எதா பண்ணுங்க.
பாட்டி அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், சரி போயிட்டு வா, பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வாணும். என்ன எவ்வளோ நாள் ஆகும்? "ஆ, ஒரு ஒரு 2 வாரம் ஆகும் பாட்டி." 2 வாரம்? 2 வாரம் தானே உனக்கு லீவ் விட்ருக்காங்க. அப்படி உங்கள் பாட்டி கேட்குறேன். ஆமாம் பாட்டி, அந்த 2 வாரம் நாங்கள் சவுத் கொரியா போயிட்டு மஜா பண்ணிட்டு வரோம். சரி போயிட்டு வாங்க அப்படின்னு உங்கள் பாட்டியை அனுப்பி வைக்கிறாங்க நைட்டோட நைட்டா. ரியா வீட்லேயும் இப்போ உங்கள் பாட்டி பேசுகிறாங்க. ஸோ படம் பார்க்க தான் பசங்க வெளியே போகிறாங்கன்ற மாதிரி. ஸோ அவங்களும் சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஒத்துக்கல ரியா வீட்டிலலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரியாவும் இப்போ நீங்கள் மட்டும்தான் போகிறீங்க, தியா ரேணுக்குலாம் இந்த விஷயம் தெரியாது. ஸோ அவங்க வீட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ சென்னை ஏர்போர்ட் கிட்ட வரீங்க. ஸோ உங்கள் பாட்டி நிறையா சாரீஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே போய் நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு நீங்கள் தாவணி தென் ஒரு கிராண்டாக சாரீ எடுத்திருக்கீங்க, கான்சர்ட் போகும்போது இந்த மாதிரி போட்டுக்கலான்ட்டு. ஸோ உங்கள் பாட்டி உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே தான் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி அங்கே இருக்க ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நீங்கள் சவுத் கொரியாவுக்கு வந்துட்டீங்க. ஸோ இப்போ அந்த இடத்த போய் டச் பண்ணுறீங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்வெட்டர்ஸ்லாம் போட்டுக்கிட்டு, ஏ ரியா என்னடி இப்படி சில்லுன்னு இருக்குது, ஃபைனலி கொரியாவுக்கு வந்துட்டோம்ல அப்படின்னு ரியா பார்த்து சொல்கிறீங்க. ரியாவும் ஆமாண்டி வந்துட்டோண்டி அப்படின்ட்டு அப்படி கொரியாவை பார்க்குறீங்க. அங்கே வெல்கம் டு கொரியா சவுத் கொரியாலாம் போட்டிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, உங்களோட பேரையும் ரியாவோட பேரை வச்சுட்டு நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே தான் பேசஞ்சர்ஸ்லாம் இறங்கி வராங்க. ஸோ அப்படியே தான் அந்த அங்கிள் கிட்ட வந்து நிற்கிறீங்க. அவரும் என்னென்னமோ லாங்குவேஜில் பேசுகிறாரு. ஸோ நீங்களும் அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இங்கிலீஷில் பேசி அப்படியே தான் அங்கிள் கூடயே போகிறீங்க. ஸோ காரில் ஏறி போய் அவர் ஒரு ரூமில் உங்களை விடுறாரு. ஸோ நீங்களும் அந்த ரூமில் உங்களோட லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ அப்படியே தான் உங்கள் ஃபோனுக்கு வேறு ஒரு சிம் கார்டு மாற்றிட்டு சவுத் கொரியா படி அந்த நம்பர்லேருந்து இப்போ உங்கள் பாட்டிக்கு கால் பண்ணுறீங்க. ஐயோ என் பேத்தி வேறு போனாலே என்னாச்சோ அப்படின்ட்டு அவங்க உட்காந்துருக்கு. டக்குன்னு ஃபோன் வருது. ஹலோன்றாங்க. பாட்டி நாங்கள் சவுத் கொரியா வந்துட்டோம், சியோலுக்கு வந்துட்டோம். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம், பார்த்து பத்திரமா இருங்க. அப்புறம் என்ன நம்பர் மாறிக்கோ என்னம்மா? பாட்டி இங்கே கொரியா வந்துட்டா மாறி எல்லாத்தையும் மாற்றிடுவோம், அதான் சிம் கார்டு வேறு சிம் கார்டு அதான் அப்படின்றீங்க. சரின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டியும் எதை சாப்பிட்டாலும் எனக்கு சொல்லுமா, ஏன்னா உனக்கு எதாவது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதான் சொல்லுமா, பாட்டி எதாவது அவனுக்கு அனுப்பி விட்றேன். ஐயோ பாட்டி இங்கே எதுவும் நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்படியா, சரிம்மா, அதெல்லாம் சாப்பிடாத, சிக்கன் மட்டன் அப்புறம் மீன் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுமா, இந்த பாம்பு கறி இதெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. சரி சரி பாட்டி, உங்களுக்கு எதாவது வேணுமா பாட்டி? அதில் பாட்டிக்கு எதுவும் வேணாம், நீ நல்லபடியாக சந்தோஷமாக நீ ரியாவும் நல்லபடியாக சவுத் கொரியா போயிட்டு நல்லபடியாக வாங்க, அது போதும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஃபோன்லாம் வச்சுட்டு சரி பாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபோன்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்களும் ரியாவும் அப்படியே அந்த ரூமை சுற்றி பார்க்குறீங்க. ரொம்ப ரூம் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ரியா பார்த்துட்டு அந்த சீரீஸில் வர ட்ராமாவில் வருமே ரூம் அதே மாதிரி அப்படியே இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு இப்போ ரியா சொல்கிறேன். ஆமாண்டி அப்படி தாண்டி இருக்குது, எதுவுமே மாறல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விண்டோ வழியாக பார்க்குறீங்க. நீங்கள் டாப் ஃப்ளோரில் இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தா கொரியாவோட பாதி வியூ தெரியுது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அப்படி தான் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ நிறைய ட்ரீஸ்லாம் இருக்குது, அதில் இருந்தால் இலையெல்லாம் விழுது. ஸோ இப்போ அப்படி தான் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஈவினிங் டைம் போல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படி தான் சரி வா ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களும் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபோன்லாம் நோண்டிகிட்ருக்கீங்க. ஸோ ஏதாவது கொரியாவில் நல்ல நல்ல பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரியாவை மார்னிங் போல் ஒரு அழகாக சாரீ வியர் பண்ணிவிட்டு சரி வா போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி இதை சாரி போட்டால் எல்லாம் பார்க்குறவங்களாம் என்னடி நினைப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரியாவும் அப்படியே தான் அந்த உங்களோட ரூம்லேருந்து இப்போ கீழே அப்படியே இறங்கி வரீங்க. இருக்க கொரியா மக்கள்லாம் உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, வித்தியாசமாக அந்த சாரீலாம் வேர் பண்ணியிருக்கீங்களா. ஸோ நீங்கள் ரியாவும் அப்படி தான் வந்துட்டுருப்பீங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் உங்களே பார்க்குறாங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து வாவ் வெரி நைஸ் க்யூட் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறா. அவ்வளோ அழகா சராங்கே அப்படின்ட்டு போகிறா. நீங்களும் கொரியன் லாங்குவேஜில் கம்சாமிதா அப்படின்ட்டு போகிறீங்க, அதாவது தேங்க்யூ சொல்லிட்டு போகிறீங்க. அந்த குழந்தை அழகாக சிரிச்சிட்டு அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. அங்கே இருக்கவங்க எல்லோரும் உங்களே தான் பார்க்குறாங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஃப்ரீ ஹேர் விட்டு தென் லைட் மேக்கப் போட்டுட்டு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி தான். ஸோ அப்படி தான் நீங்களும் அவங்க அப்படி காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ அப்படி தான் இப்போ ரியா பார்த்துட்டு ஒரு ஹாட் மில்க் ஒன்று ஆர்டர் போடுவோமா. ஹாட் மில்கா எதுக்குடி, இல்லை டீ பவுடர் இருக்கான்னு கேட்டு அப்படியே டீலாம் போட்டு குடிக்கலாண்டி நம்ம ஊர் படி அப்படியே மூஞ்சில் குத்துனேன்னா இங்கே அதெல்லாம் கிடைக்காது
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் கிடைக்காது? வெயிட்டர் அப்படின்னு கூப்பிட்றீங்க, அவங்களும் வராங்க. ரியா இப்போ பார்த்துட்டு டீ பவுடர் அப்படின்றாங்க. ஸோ அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு டீ பவுடர்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரியா அப்படியே ஹாட் மில்க் ஆர்டர் பண்ணியிருப்பா. ஸோ அதுவும் வந்திருக்கும், அதில் போட்டு டீ பவுடரை போட்டு குடிச்சிட்ருக்கா. ஏய் நல்லா இருக்காதுடி அப்படின்றீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ரியா அப்படியே தான் குடிச்சிட்ருக்கா. அவளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ ஆனால் குடிக்கிறா. நீங்கள் அப்படியே தான் ஏரியா இப்படியே காலி பண்ணால் பிடிஎஸ் கான்சர்ட்டுக்கு அட்டன் பண்ண முடியாது, அப்புறம் எப்படி ஜங்குக்கை பார்க்குறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படியா பார்த்துட்டு உனக்கு என்னப்பா நீ ஜங்குக்கு, நான் என் கரட்டி பையாவை தான் நான் பார்க்க போகிறேன். நீ யாரையாவது பாரு, ஆனால் நான் ஜங்குக்கை கிட்ட பார்க்கணும், ஃபேன் மீட்டிங் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் அப்போ என்னை விட்டு போயிடாதடி, நான் என் அவங்க பார்த்து ஒரு கையை ஹோல்ட் பண்ண. வயன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அது என்ன தெரியுமா, இன்டர்நேஷ்னல் ஆர்மிஸ் ஆளலாம் அவங்க கையை பிடிக்க முடியாதான். அது என்ன, என்னால் முடியாது. இன்றைக்கி பாரு, இன்றைக்கி இல்லை நாளைக்கு பிடிஎஸ் கான்சர்ட் இருக்குது, இன்றைக்கி டிக்கெட்டை புக் பண்ணுறேன், நாளைக்கிட்டே அவங்க பார்க்குறேன், அவர் கையை ஹோல்ட் பண்ணுறேன், அது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போடுறேன்டி அப்படின்னு அவள் கத்திகிட்ருக்கா. அது அந்த ஹோட்டலில் எக்கோ ஆகிட்டுருக்கு. அவங்களுக்குலாம் புரியல லாங்குவேஜ், இருந்தாலும் அவங்களுக்கு அது எக்கோ ஆகுதுல்ல. நீங்கள் இப்படி பார்த்துட்டு எறும்பு மாடு ஏண்டி கத்துன, ஐயோ எமோஷன்ற பேரில் ரொம்ப பேசிட்டேனோ அப்படியே ரியா சுற்றி சுற்றி பார்க்குறேன். சாரின்ட்டு அப்படியே உட்காந்துட்டா. ஸோ நீங்கள் பைத்தியம் வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லாம் கட்டிட்டு அப்படி தான் போகிறீங்க. அங்கே பில் கவுண்டரில் இருக்க பையன் ரொம்ப அழகாக இருக்கான். ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ரியா அப்படியே பிடிச்சிட்டு ஜங்கு கிட்ட மாட்டி விட்ருவேன் வா அப்படின்ட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். ஸோ சரின்ட்டு நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரியாவோட கை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படி தான் சவுத் கொரியாவை சுற்றி வரீங்க. ஸோ அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ லைக் மேரேஜ் ஃபங்க்ஷன் தான். நீங்களும் ரியாவை அப்படி தான் எட்டி பார்த்துட்ருக்கீங்க. அங்கே இருக்க பீப்புளெலாம் உங்களுக்கு அப்படியே இடம் விடுறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே இருக்க பிரைட் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க, நீங்களும் சிரிக்கிறீங்க. ஸோ அவங்க அப்படியே உங்களை கம்முன்னு கூப்பிட்றாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. அவங்க இருக்க ஃபோட்டோவை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. நீங்களும் நோ நீட், ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்றீங்க. அவங்க பார்த்துட்டு இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் கையை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த சைடு ரியா அப்படியே உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிட்டு அவள் நின்றுட்டுருக்கா. ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் உங்களை எடுக்கிறாங்க. ஸோ நீங்களாம் நல்லா யூனிக்காக அழகாக இருக்கீங்களே சாரியில். ஸோ நீங்களும் ரியா அப்படி அழகாக இருக்கிறத பார்த்துட்டு ஃபோட்டோகிராஃபருக்கே சொல்ல வேணாம், அவர் அப்படி தான் உங்களே அதை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தேங்க்யூ சொல்லிவிட்டு அதை எடுத்து விட்டு போகிறீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு எம்பாரசிங்கான ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இந்தியன் கல்ச்சர், அதுவும் தமிழ்நாட்டு கல்ச்சர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வாவ் நைஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஏன்டா வந்தோன்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல எம்பாரசிங்கான ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு உங்களுக்கு ரியாக்கும். அப்படி தான் நீங்களும் ரியாவை கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ பிடிஎஸோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் ரியாவை அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் ஜங்கு கிட்ட எடுத்துக்கிறீங்க, ரியா வந்து வீ கூட எடுத்துக்கிறா. அது மாதிரி தான் பிடிஎஸோட குரூப் ஃபோட்டோ இருக்குது, அதில் நீங்கள் 2 பேரும் அப்படியே அழகாக செல்ஃபிலாம் எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்படி தான் டைம்லாம் போகுது. ஸோ நீங்களும் உங்களோட பிடிஎஸ் கான்சர்ட் அட்டன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்களும் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்க. ஸோ நாளைக்கு பிடிஎஸ் கான்சர்ட். ஸோ அதனால் நீங்கள் நைட் போல் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி தான் ரொம்பலாம் எக்ஸ்பென்சிவாலாம் ஃபுட் வாங்கலை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெயினாக வந்து பிடிஎஸ் கான்சர்ட் அட்டன் பண்ணணும், தென் வந்து ஃபேன் மீட்டிங் அட்டன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதனால தான் நீங்கள் மணிலாம் சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வாங்க வேண்டாம், பின்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வரீங்க. ஸோ உங்கள் பாட்டிக்கு கால் பண்ணுறீங்க. உங்கள் பாட்டியும் வயன்மா எப்படிமா இருக்க, நீயும் ரியாவும் என்ன சாப்பிட்டீங்க, இப்போ என்ன டைம் அங்கே அப்படின்னு உங்கள் பாட்டி கேட்குறாங்க. நீங்களும் 8:30 பாட்டி அப்படின்றீங்க. இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்களும் இல்லை பாட்டி நாளைக்கு வெளியே போகிறோம்ல, நாங்கள் அந்த படத்துக்கு போகிறோம். அப்படியா வயன்மா, சூப்பர். அதனால் காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துச்சி அதுக்கு வேண்டிய ப்ராசஸ்லாம் பண்ணணும், அதனால தான் பாட்டி அப்படின்றீங்க. சரி வயன்மா பார்த்து இருந்துக்கோ, பாட்டிக்கு கால் பண்ணினேன் அப்படின்ட்டு அவங்களும் ஃபோனை வச்சுட்டாங்க. அவங்களும் வந்து இப்போ வேலை இருக்குது. ஸோ அவங்களும் ஃபோன்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் அப்படி தான் ரியா பார்த்துட்டு சரியா வா தூங்கலான்னு சொல்லிட்டு நீங்களும் ரியாவை தூங்குறீங்க. ஸோ ஒரு மார்னிங் 6 o'clockலாம் எழுந்திச்சிட்டிங்க. விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க உங்கள் கர்ட்டனை. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணால் அழகாக சன் ரைஸ் ஆகி அங்கே நிற்கிது. அந்த வெளிச்சத்தில் ரியா வயல் அப்படின்றா. இங்கே வந்து பாரு அப்படின்றீங்க. சரியா என்ன இதுன்னு சொல்லி பார்க்குறா. அழகாக சன் அழகாக ரைஸ் ஆகி நல்லா ஷைனிங் ஆகிட்டுருக்கு அந்த ஸ்கையில், ப்ளூ கலர் ஸ்கையில். இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குடி, நம்ம இந்தியாவில் பார்க்குற மாதிரி இருக்குல்ல அப்படின்றா. ஆமாண்டி இந்த டைமில் கான்சர்ட் வேறு லெவல் டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் இப்போது என்ன இருந்தாலும் நம்ம பாய்ஸ்லாம் வந்து சவுண்ட் செக் பண்ணிகிட்ருப்பாங்க, நம்ம அதையும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறையா சொல்கிறேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி தான் அதுக்காக ப்ராசஸ்க்கு
ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பிரேக்ஃபாஸ்ட் சும்மா ப்ரெட்டு, ஜாம் தடவி, பட்டர் தடவி அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க நீங்களும் ரியாவும். ஸோ சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கான அவுட்ஃபிட் என்ன போடலாம், அதாவது கான்சர்ட்டுக்கு என்ன அவுட்ஃபிட் போடலான்னு சொல்லிட்டு ஸோ அதான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு அழகான சாரீ எடுக்கிறீங்க. உங்கள் பாட்டி அந்த மூவிக்கு போகிறதுக்காகவே கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் மூவி போகல, நீங்கள் போகிறதே கான்சர்ட்டுக்கு. ஸோ அதனால உங்கள் பாட்டி ஒரு அழகான சாரீ எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரியாவும் எடுத்திருப்பா. உங்களுக்கு ஏற்றபடியே ஒரு அழகான கிராண்டான சாரீ அவள் எடுத்திருப்பா. ஸோ அவளும் அதை எடுத்து பார்த்துட்டு இது ஓகேவான்னு கேட்குறா. நீங்களும் ஓகேன்றீங்க. ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது, கிளிட்டரிங்காக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இது நல்லாயிருக்கும்ல, ஜங்குக்கு என்ன கண்டிப்பாக பார்ப்பாரு அப்படின்ட்டு நீங்கள் அந்த சாரியை பார்த்துட்டு அப்படியே மிரரில் நிற்கிறீங்க. ஸோ அப்புறம் என்ன நீங்களும் ரியாவும் ஒரு நார்மலான அவுட்ஃபிட் லைக் தாவணி மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஸோ அப்படியே தான் சவுண்ட் செக் போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேர் அவங்க அலோவ் பண்ணல. ஸோ நீங்கள் அப்படியே ரெக்வஸ்ட் பண்ணி போகிறீங்க. ஸோ உங்களோட சீட்டில் நம்பர்லாம் பார்க்குறீங்க. உங்கள் சீட் நம்பர் நல்லா டாப்பில் இருக்குது. என்னடி இது இவ்வளோ டாப்பில் இருக்குது, ஏன்டி இங்கே ஆர்டர் பண்ண அப்படி ரியா கேட்குறா. மன்னிச்சிடுடி, இதாண்டி லாஸ்ட்டாக புக் ஆச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் அந்த ஸ்டேஜ் இருக்குன்னா அதுக்கும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே உங்களுக்கு பேக் சீட் தான் கிடச்சிருக்கும். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ ஆனால் உங்களுக்கு தலைக்கு மேலே நிறைய லைட்ஸ்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே சவுண்ட் செக் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க நிறைய பேர் ஆர்மிஸ்லாம் வந்துட்டு ஸோ அங்கே இருக்க பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் சவுண்ட் செக் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி பாய்ஸ்லாம் வராங்க. ஸோ அவங்க எப்படி ஸ்டேஜில் வர்றது லைக் மாஸாக வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க சவுண்ட் செக் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்களும் ரியாவும். பாருடி ஜங்குக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு அழகாக ஒரு ஹோடி மாதிரி போட்டுட்டு மாஸ்க் பிளாக் கலர் மாஸ்க் போட்டுட்டு கேப் போட்டுக்கிட்டு தென் கண்ணாடி மாட்டிக்கிட்டு தான் ஒரு சவுண்ட் செக் பண்ணிகிட்ருக்காரம்மா. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க. அதை விடு இங்கே பார் கரடி பையாவை அப்படின்றீங்க. ஸோ டேயாங் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பானா ஒரு சின்ன ட்ராயர் போட்டு ஒரு லாங் டிஷர்ட் போட்டிருக்கான். ஸோ அப்படி தான் அவங்க கண்ணாடி கூலிங் கிளாஸ் எடுத்து அவன் தலைக்கு பின்னாடி மாட்டிக்கிட்டு ஸோ அப்படி தான் பாட்டு பாடிட்டுருக்கான். ஸோ மைக் ட்ராப்பு, ஃபயரு, டைனமைட், பட்டர், பெர்மிஷன் டு டான்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் நிறையா சாங்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் அப்படி கேட்டுட்ருக்கீங்க. அவங்க கையில் இப்போது வந்து ஆர்மி பாம் இருக்குது, உங்கள் கையில் ரியா கையிலையும் நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அழகாக வேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சவுண்ட் செக்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒரு 7 o'clock தான் ப்ரோக்ராமே. ஸோ ஐ மீன் கான்சர்ட்டே. ஸோ இப்போ எல்லா ஆர்மிஸ் அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ அங்கே இருக்க வாட்ச்மேன்லாம் இப்போ உங்களை கிளம்ப சொல்கிறாங்க. தென் பாடி கார்ட்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க எல்லோரும் உங்களுக்கு கிளம்ப சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி பிடிஎஸ்லாம் இருக்க எல்லா மெம்பர்ஸையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறீங்க. அவங்களும் கிளம்பியிருப்பாங்க. ஸோ இப்போது 7 o'clock பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரஷ்ஷாக கூட்டமாக இருக்குது. ஸோ நீங்களும் ரியாவோ கிளம்பிட்டீங்க. ஸோ அழகாக அந்த சாரியில் லைட் மேக்கப் போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அழகாக அந்த கான்சர்ட்குள்ளே வரீங்க. ஸோ அங்கே என்ன நிறையா ஜூஸ்லாம் இருக்குது, பிடிஎஸோட மெம்பர்ஸோட படம்லாம் போட்டு ஸோ அங்கே கூல்ட்ரிங்க்ஸ்லாம் விற்கிறாங்க. தென் சாப்பாடு ஐட்டம்ஸ் அது எல்லாமே பிடிஎஸ் மெம்பர்ஸ் போட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ கான்சர்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டே மைக் ட்ராப் தான். ஸோ செம்மையாக இருக்குது. நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க கூட பாட்டு பாடிட்டுருக்கீங்க. ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் அழகாகவே இருக்கார். அங்கே மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஜங்குக் தான் ரொம்ப யூனிக்காக தெரிகிறாரு. ஸோ ஜங்குக்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே ஜங்குக் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே இருக்க எல்லா மெம்பர்ஸ் கூட விளையாண்டுக்கிட்டே ஒரு ஃபன்னான ஒரு கான்சர்ட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நீங்கள் ரியாவை பார்க்குறீங்க. ரியா தேவங்கையே பார்த்துட்ருக்கா. ஸோ அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படி தான் அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ மெம்பர்ஸ் நடுவில் ஸ்பீச்லாம் பேசுகிறாங்க. தென் ஃபேன் மீட்டை பற்றி பேசுகிறாங்க. ஃபேன் மீட் வந்து நாளைக்கு மார்னிங் நாங்கள் வைக்கிறோம் ஒரு 8 o'clock மேலே அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. தென் அப்புறமா அவங்க கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் டக்குன்னு அடுத்த சாங் அப்படியே கொஞ்சம் பேசுகிறாங்க. அடுத்தடுத்த சாங் வருது. ஸோ நீங்கள் அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் தலைக்கு மேலே ஒரு ஒயிட் லைட் வந்து விழுது. நீங்கள் பார்க்குறீங்க. என்னடா அது ஒயிட் லைட் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் இதை நோட் பண்ணுறான். ஸோ நீங்கள் அந்த ஒயிட் லைட்டில் அவ்வளோ அழகாக தெரியுறீங்க. ஜங்குக் எட்டேருந்தே உங்களை பார்த்துட்ருக்கான். உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்றதான் பார்க்குறான். எல்லாருமே டிஷர்ட் போட்டுக்கிட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி மாடலாக இருந்தாலும் நீங்கள் ட்ரெடிஷ்னலி ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஜங்குக் அங்கே எட்டேருந்து யாராக இருக்கும் இந்த பொண்ணு, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்காது. இந்த ட்ரெடிஷ்னல் இந்தியன்ஸ் தானே வியர் பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் ஆர்மிஸும் வந்திருக்காங்களா என்ன அப்படின்னு ஜங்குக் இப்போ என்ன பண்ணுறானா, டேய் அப்படியே பாரு அப்படின்ற மாதிரி இப்போ பக்கத்து ரியா தானே உட்காந்துட்டு இருப்பா. ஸோ ரியா மேலே அந்த லைட் படுது. ஸோ அவங்க பார்க்குறா ரியாவை. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு யாரோ நம்மளே பார்க்குற மாதிரியே இருக்கு, அப்படியே ஃபீல் ஆகுது. இப்போ ரியா பார்க்குறீங்க. ரியாவும் அதே மாதிரி தான் இருக்கா. ரியா என்னடி
இல்லடி நம்மளை யாரோ பார்க்குற மாதிரி ஃபீலாக இருக்குல்ல அப்படின்னு நீங்களும் ரியாவை சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. யாருமே உங்களை பார்க்கல, எல்லாருமே கான்சர்ட் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே தான் கான்சர்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறீங்க. டேவும் தென் ஜேகேவும் அப்படியே தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, என்னடி ஓ ஆளு ஏன் ஆளு தனித்தனியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி ரியா சொல்கிறா. நீங்களும் ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ டேவும் இப்போ ரியாவை பார்த்துருப்பான், ஏய் ஆமாண்டா இன்டர்நேஷ்னல் ஆர்மிஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே சரி கான்சர்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கிட்டேயும் அப்படி தான் கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க. ஸோ ஃபைனலி அந்த பாம்லாம் வெடிக்கிறாங்க, லைக் அந்த பாப்லாம் வெடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கையில் வாங்கிட்டு ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கீங்க. நல்லா இருந்துச்சுல கான்செப்ட். ஃபைனலி என் ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். சரி நாளைக்கு ஃபேன் மீட் அட்டன் பண்ணனா அது போதும், என் வாழ்க்கையில் வேறு எதுவும் வேணாம் அப்படின்ட்டு ரியா சொல்லிகிட்டு இருக்கா. ஆமாம் ரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரியாவும் இப்போ அப்படி தான் உங்கள் வீட்டுக்கு உங்கள் ரூமுக்கு வரீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் அந்த கான்சர்ட்டில் நடந்தது எல்லாத்தையும் பேசிட்டு வீடியோலாம் எடுத்துருப்பீங்க. அதை உங்கள் பாட்டிக்கு சென்ட் பண்ணுறீங்க. உங்கள் பாட்டியும் என்னது படத்தில் டான்ஸ்லாம் ஆடுறாங்க அப்படின்னு, வயன்மா என்னம்மா இது லாங்குவேஜ் உனக்கு புரியுமா அப்படின்னு உங்கள் பாட்டி கேட்குறாங்க. பாட்டி இது பாட்டு, நான் உனக்கு படத்தை அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. சரிவா என்னமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. ஸோ நல்லா தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏரியா எழுந்துருடி, ஏன் தூக்காதுடி பொடியாட்ட அப்படின்றியா தள்ளி விட, ஏய் ஃபேன் மீட்ரி அப்படின்னு இப்போ நீங்கள் கத்துறீங்க. ஐயோ ஃபேன் மீட்டிங் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரியாவும் அறக்க பறக்கா ஒரு சாரீ எடுத்து வேர் பண்ணிட்டேன். நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது சாரீ தான், நார்மலாக ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வரல. ஸோ சிட்டியில் இப்போ நீங்கள் நார்மலாக ட்ரெஸ் போடுவீங்க, பட் ஆனால் அதை கொண்டே வரல. நீங்கள் தான் அவங்க பாட்டி நிறையா ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்களே சாரின்ற பேரில். ஸோ அதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. டைமை பார்க்குறீங்க, மணி இப்போ 7:45. ஐயோ 8 மணிக்குள்ள ஃபேன் மீட்டிங் போகணும் அப்படி சொல்லிட்டு சரசரன்னு இப்போது இப்படி அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு 8 ஆக போகிற டைமில் டக்குன்னு உள்ள வந்துட்டீங்க. எப்பயுமே ஒரு ஃபேன் மீட்னாலே பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே பேசுவாங்க, பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேன் மீட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் தான் லாஸ்ட் டே, நீங்களும் தென் ரியாவும் தான் லாஸ்ட் டே. ஸோ ரியாவை முன்னாடி விட்டீங்க. ஸோ ரியா அப்படி தான் இப்போ நீங்கள் பின்னாடி தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே நீங்கள் நோட் பண்ணுறீங்க, ஐயோ ஜங்குக்கு நான் ஒன்றுமே வாங்கலை அப்படின்றீங்க. ரியா பார்த்துட்டு ஆமாண்டி நானும் ஒன்றும் வாங்கலை, சரி வா ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் திரும்புறீங்க. அங்கே ஒரு ஆள் நின்றுட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ முடிஞ்சு பற்றி சொல்லி போகணுன்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் பிடிஎஸ் மெம்பர்ஸை பார்க்க முடியாதுடி அப்படின்ற மாதிரி இப்போது ரியா சொல்கிறா. நீங்களும் சரி ஓகே இருக்கட்டும், ஆனால் ஏதாவது பாய்ஸ்க்கு வாங்கணுமே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது, பட் ஆனால் ஒன்றும் வாங்க முடியாது. ஸோ அப்படி தான் நீங்கள் இப்போது ரியா ஆரம்பிக்கிட்ட வந்துட்டா. ஸோ நீங்கள் அப்படி தான் நின்றுட்டுருக்கீங்க. தென் ஆரம் பக்கத்தில் ஜேஹோப் இருக்கார். ஸோ ஜேஹோப்பை ரியா பார்க்கும் போது நீங்கள் அப்படியே ஆரம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஆரம் அப்படியே உங்கள் கையை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அவர்கிட்ட ஆய் அப்படின்லாம் சொல்லிவிட்டு உங்கள் நேம் தென் ஆரம்பிக்கிட்ட கொஞ்சம் பேசுகிறீங்க. அவர் உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு ஆரம் சொல்கிறேன். நீங்கள் எப்படி இவ்வளோ அழகான லீடராக இருக்கீங்க, உங்கள் பாய்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே, எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஆரமோ அது எப்படியோ போதுங்க அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு உங்களுக்கு அழகாக அவரோட ஃபோட்டோவில் அழகாக அவரோட சிக்னேச்சர் போட்டு உங்களை அனுப்பி வைக்கிறாரு. ஸோ நீங்கள் அடுத்த ஜேஹோப் போகிறீங்க. ஸோ ரியா அடுத்த ஜிம்மன் கிட்டே போகிறா. நீங்கள் ஜேஹோப் கிட்டே வந்து ஹாய் ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இப்போ ஜேஹோப் கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேஹோப் உங்கள்கிட்ட நல்லா கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஹோபி கிட்ட எப்படி தான் நீங்கள் இவ்வளோ சன்ஷைனாக இவ்வளோ அழகாக இருக்கீங்க, எனக்கு எதாவது டிப்ஸ் கொடுங்களேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க. நீங்களே பார்க்க அழகாக தான் இருக்கீங்க அப்படின்னு உங்களை ஃப்ளர்ட் பண்ணுறவே பேசுகிறேன். ஐயோ போங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த ஜிமின் கிட்டே போகிறீங்க. ஜிமினும் ஹாய்ன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கைக்கும் ஜிமின் கைக்கும் அட்டை அளவு வச்சு பார்க்குறீங்க. ஜிமின் பார்த்துட்டு இதுக்குனே வருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஜிமின். நீங்கள் ஐயோ அப்படி இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் கிட்ட ஒன்று பேசுகிறீங்க. அப்புறம் அவரும் சிக்னேச்சர்லாம் போடுறாரு. ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து வாவ் நைஸ் ட்ரெஸ் அப்படின்றான் ஜிமின். ஸோ தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு அப்படியே அடுத்தது நம்மளோட புசி கேட்டுக்கிட்ட வரீங்க, அதாவது சுகா கிட்ட வரீங்க. ஸோ சுகாவும் அப்படியே அழகாக சைன்லாம் பண்ணுறாரு. ஸோ அடுத்தது நம்ம ஜின் தான் இருக்கார். ஸோ ஃபைனலி ரியா யார்கிட்ட வந்துட்டா, வி கிட்ட வந்துட்டா. நீங்கள் அப்படியே தான் ரியாவே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரியா அப்படி தான் இப்படி அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்ககிட்ட வழிஞ்சு பேசுகிறா. நீங்கள் இருக்கட்டும் நீ உனக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஜின்னுக்கிட்ட பேசுகிறீங்க. ஜின்னும் உங்கள் ட்ரெஸ் நல்லாயிருக்கு, உங்கள் ட்ரெஸ்ஸையும் ரியா ட்ரெஸ்ஸையும் பார்த்தா பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ அப்போது ஆர்எம் ஜேஹோப் ஜிமன் அண்ட் சுகா 4 பேருமே நீங்கள் 2 பேரும் இவ்வளோ அழகாக ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கீங்களே. தென் அவங்கெல்லாம் வந்து எந்த ஊர்லேருந்து வரீங்கலாம் கேட்குறாங்க. நீங்கள் இந்தியான்னு சொல்கிறீங்க, இந்தியன் ஆர்மியா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு ஸோ அவங்களும் உங்களுக்கு பசிரிச்சிட்டு தென் உங்களுக்கு சிக்னேச்சர்லாம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் இப்போது தேவங்கிட்ட வரீங்க. ஆனால் ரியா போவே மாட்டேன்றா. ரியா நவருடி அப்படின்றீங்க. தேவங்க ரியாவும் கையை ஹோல்ட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ தேவங்கூட ரியா அப்படி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்கா. இன்னொரு 5 நிமிஷம் அப்படின்னு ஒன்று இப்போ அங்கே இருக்க ஒரு பாடி கார்டு பார்த்துட்டு இல்லை மேம் முடியாது, ஒரு 2 நிமிஷம் தான் பேசலாம், நெக்ஸ்ட்டு அடுத்த ஆள்லாம் பார்க்கணும்ல அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ரியாவும்
ஓகே வி பாய் மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்லிட்டு போறா. ஆனால் இப்போ டே பார்த்துட்டு சரி ஓகே பாய்ன்ட்டு அவரும் ரியாவோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு ஓகே ஓகே பாய் பாய் பாய்ன்றாரு. ஸோ நீங்கள் அப்படி தான் டே கிட்ட வரீங்க. டே அவங்க பார்த்துட்டு ஃபஸ்ட் எத்தனை உங்கள் ட்ரெஸ் தான் உனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, எங்கே வாங்குறீங்க, ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு டே சொல்கிறான். ஓ தேங்க்யூ தேங்க்யூ, ரியா என்னோட ஃப்ரெண்டு, அவளோட பயாஸே நீங்கள் தான், ஸோ அதான் அப்படி பண்ணியிருப்பா, சாரி. இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு டேவங்க சொல்கிறான். ஓ அப்படியே சொல்லிட்டு டேவங்க கிட்ட நிறையா பேசுகிறீங்க. ஸோ அப்படி தான் டேவங்க கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ ஃபைனலி உங்களோட பயாஸ் ஜங்கு கிட்ட வந்துட்டீங்க. ஸோ ரியா அப்படியே ஜங்கு கிட்ட பேசிட்டா, அப்படி தான் அவள் வெளியே நின்றுட்டுருக்கா. ஸோ அங்கே நிறைய பொருளாக வாங்கிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் ரியா வெயிட் பண்ண சொல்கிறீங்க. ஸோ ரியா ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி தான் நீங்கள் ஜங்கு கிட்ட வரீங்க. ஜங்கு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அன்றைக்கி லைட்டில் உங்களை தானே பார்த்தேன் அப்படின்னு கேட்குறான். நீங்களும் என்ன ஏதுன்னு கேட்குறீங்க. லாஸ்ட் சீட்டில் ஒரு லைட் கூட உங்கள் மேலே ஒயிட் கலர் லைட் உங்கள் மேலே பட்டிருக்கும், அது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறான். நீங்களும் ஆமான்றீங்க. அப்போது நீங்கள் தான் என்னை பார்த்துட்டே இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் நான் உங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு, ஃபேன் மீட் போனதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன், எனக்கு உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு ஜங்கு கேட்குறான். இதெல்லாம் நிஜமா இல்லை இதை கனவாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் கையை கிள்ளி பார்க்குறீங்க. ஜங்குக் சிரிக்கிறான். ஸோ நீங்களும் அது கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி நம்பர் எழுதி தரீங்க. ஜங்குக் தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லிட்டு அவன் ஓகே பாய்ன்னு சொல்லி காலில் பார்க்கலாம். ஜங்குக் உங்களுக்கு அழகாக அவன் சைன் பண்ணிவிட்டு இன்னும் எவ்வளோ நாள் கொரியாவில் இருப்பீங்க அப்படின்னு கேட்குறான். இன்னும் ஒரு 1 வீக் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ அப்படியா, அப்போ நம்ம 1 வீக் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் என்னோடய மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறேன், எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு ஜங்குக் சொல்கிறேன். உங்களுக்கு இது கனவா நிஜமான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் தேவங்களோட நம்பரும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் இல்லை, என் ஃப்ரெண்டு ரியாவுக்கு தேவனா ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா, கண்டிப்பாக நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு உங்களை அனுப்பி வைக்கிறான். ஸோ அவன் அழகாக சிக்னேச்சர்லாம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றான். ஸோ நீங்கள் ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு அப்படி கிளம்பியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கனவா இல்லை நனவானே தெரியல. ஒரே அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஐயோ இன்னும் அவங்ககிட்ட பேச முடியல, இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி. ஸோ நீங்கள் நடந்த விஷயத்த சொன்னோன்னே உண்மையாகவே வா, ஐயோ இதெல்லாம் இன்னும் நம்பவே முடியல அப்படின்ட்டு ரியா சொல்கிறா. ஆனால் இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்ல வேணான்னு அவர் சொன்னார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாண்டு, பின்ன கேபாப் ஐடல்ஸோட லைஃப்லாம் ரொம்ப கஷ்டம்டி அப்படின்னு இப்போ ரியா சொல்கிறா. ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்புறம் என்ன, நீங்களும் ரியாவும் அந்த ஃபேன் மீட்லேருந்து கொஞ்சம் பொருளாக வாங்கிக்கிறீங்க. ஸோ இங்கே நிறைய ஆல்பம்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கும் ஃப்யூச்சரில் ஒரு ஆல்பம் வாங்கணும் தான். ஸோ அங்கே அதனால ஒரு ஆல்பம் வாங்கிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் வாங்கிட்டு அப்படியே போகிறீங்க வெளியே. ஸோ ஜங்குக் நீங்கள் போகிறதே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்புறம் என்ன, அவங்களும் அவங்க பேசிட்டு அவங்க கிளம்பிருப்பாங்க. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க, என்னடா ஜங்குக்கு ஒரு பொண்ணு கூட இப்படிலாம் பேசியிருக்க போலக்கு அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. ஸோ ஜங்குக் சிரிக்கிறான். தேவங்க அப்படிதான் அப்படி சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க எல்லோரும். ஸோ இப்போ ஜங்குக் எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட நம்பரே வாங்கிட்டேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். அடப்பாவி, அந்த பொண்ணு இந்தியாடா, பரவாயில்ல இருந்தாலும் பார்க்க அழகாக தானே இருந்தா அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு வெக்கப்பட்டு போகிறான். டேய் அப்போ அந்த பொண்ணு பக்கத்தில் இன்னொரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணோட நம்பர் வாங்க வேண்டியதானே அப்படின்னு தேவன் கேட்குறான். டேய் வாங்கிட்டேன்டா அப்படின்னு நீங்கள் தேவங்கிட்ட சொல்லிட்டு, அடப்பாவி வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேவங்கிட்ட அந்த ரியாவோட நம்பரை கொடுக்குறான். இப்போ தேவங்க பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வாங்கிக்கிறான். இப்போ பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஜங்குக் இங்கே அவங்க நம்பரே வச்சுக்கிட்டு ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும், எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறான், அவங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னடா அது புது நம்பருக்கு பார்ட்டி நம்பர் சேவ் பண்ணோமே, சரின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறீங்க. ஹலோன்றீங்க. நான் ஜியான் ஜங்குக் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் ஜங்குக் சொல்லுங்கள் அப்படின்றீங்க. இப்படியா பார்த்துட்டு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போடி அப்படின்றீங்க. ஸோ அவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டா. சொல்லுங்கள் ஜங்குக், உடனே கால் பண்ணிட்டீங்க அப்படி கேட்குறீங்க. இல்லை நாளைக்கு முடிஞ்சால் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாமா, எங்கள் ஆஃபீஸ் கீழே தான், நீங்கள் வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் உங்கள் ஆஃபீஸில் யாரும், அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க, எப்போ போல் ட்ரெடிஷ்னலாகவே வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். நீங்களும் ஓகேன்ட்டு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ அப்படியே பிரியா பார்த்துட்டு சொல்கிறீங்க. டக்குனு இப்போ ரியாவுக்கு கால் வருது. யாருன்னு சொல்லிட்டு ரியாவை அட்டன் பண்ணுறா. ரியா நான் கேம்டேவங்க பேசுகிறேன் அப்படின்னு தேவங்க சொல்கிறான். தேவங் நீங்களா அப்படி ரியா கேட்குறா. இப்போது தேவங்க பார்த்துட்டு ஆமாம் நான் தான், நாளைக்கு காஃபி ஷாப் போகலாமா அப்படின்னு தேவன் கேட்குறான். கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு ரியா சொல்கிறா. நீங்கள் இங்கே சிரிச்சிட்ருக்கீங்க ரியா, அப்படி உங்கள் காலை மதிக்கிறா. ஐயோ மெச்சிட்டாலே அப்படின்னு நீங்கள் இங்கே கத்திட்ருக்கீங்க. தேவன் பார்த்துட்டு ஏதாவது ப்ராப்ளமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் வீட்டில் ஒரு கர்ப்பாம்பூச்சி சுற்றுது, அதை அடிக்க தான் போகிறேன். ஐயோ பார்த்து அடிங்க, இல்லைனா ஹிட் இருக்குது அதை வச்சு அடிங்க. ஓகே தேவன் நான் வந்துடுறேன், எங்கே வரணும், என்னோடய ஆஃபீஸ் கீழே.
ஓ! அப்படியா? அப்ப நான் வந்துடுறேன். மேபி ஜங்குக்கும் உங்கள் ஃப்ரெண்டு என்கிட்டயும் அப்படி தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 2 பேரும் வந்துருங்க. நானும் ஜங்குக்கு ஒன்றா தான் வருவோம் அப்படின்னு டே சொல்கிறான். ரியாவும் ஓகே டபுள் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா. ஸோ 2 பேரும் என்ன நீங்களும் ரியாவும் ஐயையோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குதிச்சிட்ருக்கீங்க அந்த வீட்டில். இப்போ நீங்கள் ரியாவை பார்த்துட்டு யாரை பார்த்துரி கருப்பாம்பூச்சின்னு சொன்னேன். அது என் வீட்டில் நீ கருப்பாம்பூச்சி தானடி அப்படின்னு ரியா சொல்கிறேன். யாரை பார்த்து சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரியா அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அப்புறம் என்ன அது நைட் போயிருக்கோம். ஸோ மார்னிங் போல் அப்படி தான் பிக்கெட் என்டர்டைன்மெண்ட் கீழே பிடிஎஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல. ஸோ அங்கே தான் அப்படியே கீழே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஒரு கார் வருது, ஒரு பிளாக் கலர் கார். நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்கு குட்டையும் சீக்கிரம் உள்ளே வாங்க அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படி தான் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே வந்து உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கு ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கான், தேவன் ட்ரைவ் பண்ணுறான். நீங்கள் அப்படி பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு நேராக நீங்கள் உட்காந்துருக்கீங்க, தேவங்க நேராக நம்ம ரியா உட்காந்துருப்பா. ஸோ அப்படி தான் ஜங்கு பார்த்துட்டு இன்றைக்கும் ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குங்க அப்படின்றான். நீங்களும் தேங்க்யூ சொல்கிறீங்க. தேவங்கோ இப்போ ரியா பார்த்துட்டு இன்றைக்கி ட்ரெஸ் உங்கள் 2 பேருக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்படி தான் சிரிச்சிட்டு வரீங்க ரியா பார்த்துட்டு. அப்போ நான் போட்டது நல்லா இல்லையா அப்படி ரியா கேட்குறான். நீ போட்டதும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு தேவங்க சொல்கிறான். ஸோ அப்படி தான் மியூசிக்லாம் ஓடுது. ஸோ நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாதா? நாங்கள் வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான். அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கு தென் தேவம் ரியா 4 பேர் அப்படியே வந்திருப்பீங்க. ஸோ ஒரு பர்சனலான காஃபி ஷாப், அது பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு மட்டுமே இருக்கிற ஸோ அந்த காஃபி ஷாப் தான் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் 4 பேரும் ஸோ அங்கே தான் இப்போ காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு பார்க்குறான். நீங்கள் மேக்கப் போடுவீங்களா அப்படி ஜங்கு கேட்குறான். இல்லைங்க எனக்கு மேக்கப் போட பிடிக்காது, சும்மா ஜஸ்ட் ஒரு பவுடர் அடிப்பேன் போட்டு வைப்பேன் அவ்வளோதான் அப்படின்றீங்க. பரவாயில்லைங்க, இந்தியன் கல்ச்சர் இவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் பவுட்ரு கூட அடிக்க வேணாம், நீங்கள் முகத்தை கழுவினாலும் அழகாக தான் இருப்பீங்க அப்படியே ஜங்கு உங்களை ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஸோ நீங்கள் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ டே அப்படி தான் இங்கே ரியா கூட வளைஞ்சு பேசிகிட்டு இருக்கான். ஸோ ரியாக்கும் டேக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்படி தான் ஜங்கு கூட நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த மூமெண்ட்ஸ் அப்படி ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த டே ஃபுல்லாகவே ஜங்கு கூட நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அங்கே ரியா சொல்லவா வேணும், எங்களோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கப்புள்ஸ் மாதிரி 2 பேர் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ரியாவை பார்த்து முறைக்கிறீங்க. ரியா போடி நீ ஆள் கூட போ, நான் ஆள் கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இது ஜங்குக்கும் டேக்கும் கேட்ட உடனே என்னது ஆளா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அப்புறம் இல்லையா பின்ன அப்படின்னு டேவை பார்த்து ரியா கேட்குறான். ஆமாம்மா ஆளு தான் அப்படின்னு இப்போ டே சொல்கிறான். ஜங்குக்கும் ஆமாம் அப்படின்றான். உங்களை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜங்கு பார்த்துட்டு இன்றைக்கி டே நான் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணேன். என்னன்னு தெரில, இன்றைக்கி என் முகத்தில் இவ்வளோ ஸ்மைல் வந்திருக்குண்ணா, அதுக்கு நீங்கள் தான் காரணம். உங்கள் நேம் என்னன்னு சொன்னீங்க? ஆமாம் ஆமாம் ஓகே ஃபைன். இப்போ நான் கிளம்புற டைம், பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். வயன் வெறும் நார்மலான நேமாக தானே இருக்குது, அது பக்கத்தில் ஜான் வயனா ஆக்கிக்கலாமா அப்படின்னு ஜங்கு கேட்குறான். நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. என்ன முழிக்கிறீங்க? அதாவது என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு கேட்குறேன். வில் யூ மேரே மீன்னு கேட்குறான். உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல, நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. உங்கள் மொழியில் கேட்கணும்ல, என்னை கல்யாணம் செய்து கொள்வாயா அப்படின்னு ஜங்கு கேட்குறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கே அப்படியே ஓப்பன் ஐஸில் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் வாயெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வைடாக விரிச்சிக்கிட்டு என்ன அப்படி கேட்குறீங்க? இல்லை என்ன திருமணம் செஞ்சுப்பியா அப்படின்னு ஜங்கு கேட்குறான். திரும்ப நீங்கள் ஓடி போய் ஜங்குக்கு நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜங்குக் எனக்கு அன்னைக்கு உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அதான் அப்படின்னு ஜங்கு சொல்கிறான். நீங்கள் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஸோ இது கனவா நிஜமானு கேட்குறீங்க. இதெல்லாம் நிஜம்தான், வேணா கிள்ளி பாருங்களா அப்படின்னு ஜங்கு சொல்கிறான். நீங்களும் கிள்ளி பார்க்குறீங்க, அது நிஜம்தான். ஸோ இதெல்லாம் ட்ரீமில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல். இங்கே ரியா பார்த்துட்டு அப்படியே அவங்க பார்க்குறா. ரியான்ற பேரும் நார்மலாக தானே இருக்குது, வேணா கிம் ரியா போட்டுக்கலாமா அப்படின்னு தேவன் கேட்குறான். ரியாலாம் சொல்லவே வேணாம், ஓடி போய் தேவங்க நல்லா லிப் டு லிப் கிஸ் பண்ணிடுறா. யாருக்கு அங்கெல்லாம் பார்க்கல. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ தேவங்கும் ரியாவும் அங்கே கிஸ் பண்ண நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க. நம்மளும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ ஜங்குக் கூட அப்படியே தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க மிஸ். இப்போ அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒரு நைட் 9 o'clock போல் நீங்கள் ரியா அப்படியே உங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்கீங்க. ஜங்குக் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். இங்கே தேவங்க ரியாவோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவன் நின்றுட்டுருக்கான். சரி பார்த்துக்கோங்க, நீங்கள் எப்போ கொரியா விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போங்க, நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு நாள் வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறோம் அப்படின்னு தேவங்க சொல்கிறான். எங்கள் ஜங்குக்கும் சொல்கிறான். நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்கே ரியா அப்படி தேவங்க நல்லா ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. அதே மாதிரி அதாவது கான்சர்ட் அட்டன் பண்ணால் சொல்லுங்கள்,
ஃப்ரீயாகவே நான் புக் பண்ணி தரேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். இப்போ நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, தேவங்கும் அப்படியே தான் சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு தேவங்கும் சரி கிளம்புற டைம் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம், இல்லைன்னா டவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்பிட்டாங்க. ஸோ நீங்களும் ரியாவும் ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து உங்கள் ரூமில் அப்படி தான் ஒரு என்ஜாய்மெண்ட்டி ஃபீலிங்க உங்கள் 2 பேருக்கும். ஐயோ என் கனவுலாம் நிஜமாகுதே அப்படின்ற மாதிரி தான். ஸோ உங்கள் பாட்டி கால் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இப்போது என்ன எதுன்னு கேட்குறீங்க. உங்கள் பாட்டியும் என்ன வயன்மா எப்படி போச்சு அப்படின்றாங்க. ஏதோ போச்சு பாட்டி, ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்றீங்க. சரி சரி என்ஜாய் பண்ணுங்கள், 2 பேரும் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சுட்டாங்க. ஸோ நீங்களும் அப்படியே நைட்டு செம்ம ஹாப்பியோட தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பான். தென் எந்த ஆர்மிக்கும் இந்த மாதிரி கிடச்சிருக்காது, ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கணுன்னே ஸோ உங்களுக்கு ரொம்ப இது ஒரு தனி ஃபீலாக இருக்குது. ஸோ இதுதான் அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ ரியா அப்படியே உங்களை ஹக் பண்ணி தூங்கியிருப்பா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் கொரியாவில் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போயாச்சும் ஜங்குக்கு பார்க்கணுன்னா நீங்கள் எப்போயாச்சும் ஃப்ரீயாக இருந்தால் வாங்கன்னு சொல்வீங்க. ஸோ ஜங்கு கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒரு பக்கம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பான். இந்த விஷயம் பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட்க்கு தெரிய வருது, ஏன் தனியாக அவங்க 2 பேர் தனியாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு கேட்டுடுறாங்க ஜங்குக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, மிலிட்ரி போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டேன். அவங்க அதே தான் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த விஷயத்தை வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம கம்பெனிக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு பேங்க் பேடி சொல்கிறாரு. ஸோ இப்போது ஜங்குக்கும் அவங்க ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அப்புறம் ஜங்குக் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவங்க வரான், என்னடா மச்சான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லைடா அது இப்போ நம்ம வேறு மிலிட்ரி போகிறோம், வரதுக்கே ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும், இது வரைக்கும் அந்த பொண்ணு எனக்காக வெயிட் பண்ணுவாளாடா அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். அவங்க பார்த்துட்டு எனக்கும் அதே டவுட் தான்டா அப்படின்னு இப்போதே அவங்க ஜங்குக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மிலிட்ரி சர்வீஸ் போகிறதுக்காக அவங்களாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. பேங்க் பேடி அதை பற்றி சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் தேவங்கும் ஒன்றுமே சொல்ல தேவையில்ல. ஸோ அவங்க ரொம்ப ஸ்பீச்லெஸ்ஸாக அப்படி தான் இருக்கானுங்க. ஸோ அப்படி தான் இப்போ ஜங்குக்கு கால் பண்ணுறான். நீங்கள் கொரியா விட்டு கிளம்ப போகிறீங்க, ஸோ கிளம்பிட்டு தான் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ரியாக்கு உங்களுக்கும். ஸோ கால் வருது ஜங்கு கிட்ட, நீங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஜங்குக்கு இந்த விஷயத்த சொல்கிறான், மிலிட்ரி போக போகிறேன்ற மாதிரி. ஸோ இதை கேட்டுட்டு உங்களுக்கு செம்ம ஷாக். ஸோ ஜங்குக்கு நீங்கள் வர சொல்கிறீங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் உங்களை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் ஜங்குக்கோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு ஜங்குக்கா அப்படின்றீங்க. வயன் மன்னிச்சிரு வயன், இந்த மிலிட்ரி சர்வீஸ் மேபி ஒரு 1 இயர் மேலே போகும், வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும், எனக்காக வெயிட் பண்ணுவியா அப்படின்னு ஜங்குக் கேட்குறேன். நீங்கள் ஜங்குக்கா உங்கள் ஏமை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் எங்கே வேணால் போங்க, அதில் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனால் நீங்கள் வருவீங்க எனக்காக, அதனால நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. ஆனால் நான் உங்களை மிஸ் பண்ணுவேன். உங்களோட நம்பர் என்கிட்ட இருக்குது, எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களோ அப்போ நீங்கள் சொல்லுங்கள். நானும் இன்னும் 2 இயர்ஸில் கிராஜுவேஷன் முடிக்க போகிறேன். ஸோ நீங்கள் மிலிட்ரி முடிச்சுட்டு வரும்போது நான் கிராஜுவேஷன் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ நீங்கள் போயிட்டு வாங்க ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் அப்படி உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே அப்படி திரும்பினா இங்கே தேவங்கும் இங்கே ரியாவும் கொஞ்ச நேரம் அப்படி ஹக் பண்ணி அழுதுட்ருக்காங்க. நீங்கள் ஓடி பெரியாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் தேவும் சரி நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் பார்த்து இந்தியாவுக்கு கிளம்புங்க அப்படின்னு ஜங்குக்கும் தேவும் கிளம்பியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் இந்தியாவுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் பாட்டி பார்த்துட்டு அச்சோ என் பேத்தியை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, ரியாம்மா எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கும் பாட்டி. சரி பாட்டி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு ரியா போயிருப்பா. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க வயன் கலரில் மாறிடுச்சு, ஸ்கின் கலர் அப்படியே மாறிடுச்சு இல்லை பளிச்சுன்னு இருக்க அப்படின்னு உங்கள் பாட்டி கேட்குறாங்க. வெதர் ரொம்ப கோல்டு இல்லை பாட்டி அதான் அப்படியே சொல்லிட்டு சரி வாமா நாளைக்கு வேறு உங்கள் அம்மா உன்னை வர சொல்லியிருந்தா, நானும் சரின்னு சொல்லிட்டு இப்படியும் சமாளிச்சிட்டேன். சரி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, அம்மாவுக்காக என்னை சமாளித்ததுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு உங்களோட சிட்டிக்கு போகிறதுக்காக நீங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பாட்டி பார்க்குறாங்க. இந்த 2 வாரம் பாட்டி கூட இல்லாமல் போய் அந்த படத்தை பார்க்கறதுக்காக போயிருக்க அப்படின்னு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. ஐயோ கோவக்கார் பாட்டியே, இன்னும் இந்த செமஸ்டர் முடித்த உடனே லீவ் தான், அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நைட்டு போனால் தான் நீங்கள் மார்னிங்காக ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஸோ நைட்டு அப்படி தான் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஜங்குக்கோட தாட்ஸ் தான் வருது. ஸோ ஜங்குக் இதோடய வந்து மிலிட்ரி போயிடுவார். ஸோ நீங்களும் உங்கள் எக்ஸாமுக்கு அப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கும் மிலிட்ரி போகிற ஃபோட்டோஸ் அந்த இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வருது, அதை பார்த்துட்டு இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பக்கம் ரியா அவ்வளோ அதே மாதிரி தான் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படி தான் உங்களுக்கு அப்படி தான் அந்த எக்ஸாம்ஸ்லாம்
எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் பாட்டி வீட்டு ஊருக்கெல்லாம் போவீங்க. உங்கள் ஆஸ் யூஷுவல் ரியா கூட உட்காந்துட்டு எப்போடி வருவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பீங்க. ஒரு ஃபைன் டே நீங்கள் உங்கள் பாட்டி ஊர்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க ஒரு நைட் டைம் போல். ஸோ அப்படி தான் உங்கள் வீட்டில் உட்காண்ட்ருக்கீங்க. நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ உங்கள் அம்மா கிட்டேருந்து டீ வாங்கி குடிச்சிட்ருக்கீங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த டீயை அப்படியே சிப் பண்ணி குடிக்கிறீங்க. இப்போது அப்படியே டோர் பெல் அடிக்குது. நீங்களும் இப்போது அப்படியே உங்கள் டீ கிளாஸ் எடுத்து அப்படியே கீழே வச்சுட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நீங்களும் டோர் ஓப்பன் பண்ண பார்த்தா ஜங்குக் நிற்கிறான். உங்களுக்குலாம் செம்ம ஷாக்கு. ஜங்குக் அப்படின்றீங்க. ஏய் அண்ணா நவுரு அப்படின்றான். ஜங்குக் உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு வரீங்க. ஸோ உங்கள் அம்மா பார்க்குறாங்க. யாரும்மா இது அப்படின்னு. இப்போ உங்கள் அம்மா கேட்குறாங்க, அம்மா அது ஓ இந்த ஃபோனில் பிடிஎஸ் கேப்பா போய்டுது அவங்க தானே, தம்பி நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு இப்போ உங்கள் அம்மா கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். நீங்கள் அங்கே கான்செர்ட் வந்தது தென் அதெல்லாம். இப்போ உங்கள் அப்பா அப்படியே கீழே இறங்கி வராரு. யார் இந்த தம்பி அப்படின்னு உங்கள் அப்பா நல்லா ஜங்குக்கை பார்க்குறாரு. ஓ இந்த பிடிஎஸ் கேப்பா போய்டல் அது தானே அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. இப்போ ஜங்குக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போது உங்கள் வீட்டில் இருக்கவங்க செம்ம ஷாக். இப்போ அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு, அதனால தான் நான் வயனை தேடி வந்தேன். என்னால் முடியல வயன் இல்லாமல். அதான் உங்கள் வீட்டில் உங்களோட விஷ் படி தான் உங்கள் பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். அதான் அதை கேட்டு போகலான் தான் வந்தேன். என்ன இன்னும் 1 இயரில் கிராஜுவேஷன் வாங்கிடுவா. இன்னொரு இயர் படிக்கணும். ஐம் ரைட் வைன் அப்படின்னு ஜங்கு கேட்குறான். நீங்களும் அம்மா தலையாட்டுறீங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா அப்பா 2 பேர் பார்க்குறாங்க. என்னங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ உங்கள் அப்பா பார்த்துட்டு, வயன் எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அண்ணா அவளை இங்கே இந்தியாவிலேருந்து சியோல் வரைக்கும் அது எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள். நாங்கள் வேணால் நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் இங்கே இந்தியாவில் என்ன இருக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் இருக்கேன். ஸோ மிலிட்ரியில் கொஞ்சம் லீவ் விட்டுருக்காங்க. அதான் நான் வயனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஸோ இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். உள்ள தண்ணிலாம் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு ஜங்கு கேட்குறான். உங்கள் அப்பா முறைக்கிறாரு. இப்போ நீங்கள் அவங்க அப்பா பார்த்து, பாப்பா முறைக்காதீங்கப்பா, ஜங்குக்கு பாவும்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு, சரி ஓகே விடுங்க, தண்ணி கூட கொடுக்க வேணாம். நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைங்க. ஆனால் நான் விட மாட்டேன். எனக்கு வயனம் வேணும். அவளை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். என்றைக்கு அவளை ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி அந்த கான்சர்ட்டில், அதுவும் அந்த ட்ரெடிஷ்னலாக என்றைக்கு அவளை பார்த்தனோ அன்றைக்கி நான் விழுந்துட்டேன். எனக்கு வயன் வேணும். வயன் இல்லாமல் நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். சப்போஸ் நீங்கள் வயனை அதையும் மீறி அவளை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் ஒன்றும் இல்லை, அழகாக கிட்டாப்படி சியோவில் அவளுக்கு தாலி கட்டுருவேன். எது பெட்டர் அங்கிள் அப்படின்னு ஜங்கு கேட்குறான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்து, ஜங்கு என்னடா பேசுகிற பிள்ளை பேசுகிற அப்பா அடிச்சிருவாருடா அப்படின்ட்டு. இப்போது அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்கு பார்த்துட்டு வாய் முடின்றான். ஸோ நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா அப்படி ஜங்கு கிட்டே போய் கிட்ட நின்று, அப்படியா, ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா, என் பொண்ணை கூட்டு போய் நீ தாலி கட்டுவ, பரவாயில்ல அப்படின்னு. இப்போ அப்படியே உங்கள் அப்பா பார்க்குறாரு. ஆமாம் நான் என்ன வேணால் பண்ணுவேன், எனக்கு வயன் வேணும் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். நீங்கள் ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே உங்கள் அப்பா, இப்படிப்பட்ட மாப்பிள்ளையே தான் நான் தேடினேன் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவே பார்க்குறீங்க. என் பொண்ணுக்கு இவ்வளோ தைரியமான மாப்பிள்ளையே தான் நான் தேடிட்டு இருந்தேன். பரவாயில்ல கிடச்சிட்டாங்க. நீங்களும் மிலிட்ரி அப்படி இப்படி போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தைரியம் நிறையா இருக்கும். என் பொண்ணு உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு சம்மதம் தான். ஏய் போய் தண்ணி எடுத்துருவா மாப்பிள்ளைக்கு அப்படின்னு உங்கள் அப்பா சொன்னோன்னே நீங்கள் ஓடி போய் உங்கள் அப்பா ஹக் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் அம்மா முழிக்கிறாங்க. ஏய் உனக்கு தண்ணி தானே எடுத்துகிட்டு சொன்னேன், போ என் மாப்பிள்ளைக்கு தண்ணி எடுத்துருவா, உட்காருங்க மாப்பிள்ளை அப்படின்னு உங்கள் அப்பா ஜங்குக்கு சொன்னோன்னே ஜங்குக்கு முகத்தில் அப்படியே ஒரு ஸ்மைல். நீங்கள் அப்படியே ஜங்கு கிட்ட போய் உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் என்ன, உங்கள் அம்மா ஜங்குக்கு தண்ணியெலாம் வந்து கொடுக்குறாங்க. ஜங்குக்கு அதை குடிச்சிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அங்கிள்லாம் வேணாம், அந்த இங்கிலீஷ்லாம் வேண்டாம், என்னை மாமான்னு கூப்பிடலாம் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் ஓடி போய் உங்கள் அப்பாவை பார்த்து, தேங்க்யூப்பா, இங்கே பாரு வயன், எனக்கு உன்னை ஒரு சேஃபான இடத்துல விடணும், அவ்வளோதான். எனக்கு இந்த பசங்க அழகாக இருக்கணும், இந்த ஒர்க்கு அந்த ஒர்க்லாம் இல்லை. எந்த ஒர்க் போனாலும் என் பொண்ணை நீ தங்கத்தில் வச்சுருக்க மாதிரி பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு உங்கள் அப்பா ஜங்குக்கு பார்த்து பேசணும். உங்கள் பொண்ணு என்ன தங்கத்துலையா, வைரத்துலேயே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்லி உங்களை அப்படியே கண்ணடிக்கிறான். நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுட்டு ஜங்குக்கு பக்கத்தில் போய் க்ளோஸாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜங்குக், சரி ஓகே அங்கிள், சாரி, ஓகே மாமா, வயனை நல்லா பார்த்துக்கோங்க. நான் என் மிலிட்ரி சர்வீஸ் இன்னும் ஒரு 9 months 10 months கிட்டே இருக்குது. அதை முடிச்சுட்டு வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இப்போ ஜங்குக்கு சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் ஓடி போய் ஜங்குக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு,
பார்த்து சேஃபாக போயிட்டு வா ஜங்குக் அப்படின்றீங்க. ஜங்குக்கும் அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை கிஸ் பண்ணிவிட்டு திரு பொண்டாட்டி நல்லா படி, என்ன உங்கள் கிராஜுவேஷனை முடி வரேன் அப்படின்ட்டு அவன் போயிருப்பான். ஸோ நீங்களும் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்களும் என் பேத்தியை ஒரு பாம்பு தின்றவங்க ஊருக்கு அனுப்ப போகிறீங்க, ஐயோ வேணாமா அப்படின்ட்டு உங்கள் பாட்டி உங்கள் அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐயோ பாட்டியை கல்யாணத்தை நிறுத்தி விட்ரும் போலக்கே. பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் அதெல்லாம் சாப்பிட மாட்டார். நான் நம்ம இந்தியாவுக்கு கூப்பிட்டு வந்து விதவிதமாக செஞ்சு போடுறேன். நீ சொல்கிற மாதிரி ஆட்டுக்கால் சூப் வைக்கிறேன், எல்லா சூப்பும் வைக்கிறேன், உன்கிட்ட கற்றுக்குறேன். ஏய் வயன்மா வேணாம், அந்த பாம்பு சாப்பிட்றவனுங்களாம் கல்யாணம் பண்ணிக்காது, உனக்கு மாப்பிள்ளை தான் நம்ம ஊரில். ஐயோ நம்ம ஊரில் வேணவே வேணாம் பாட்டி, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ அம்மா அவள் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாள் அப்படின்னு வாங்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் எதாவது பண்ணிட்டு போங்க, அவன் மட்டும் பாம்பு கறி தின்னுட்டு நம்ம ஊருக்கு வந்தான் நான் உள்ளே விட மாட்டேப்பா அப்படி உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. ஸோ நீங்களும் ஃபைனலும் கிராஜுவேஷன் முடிச்சிட்டிங்க. ஸோ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அப்படி தான் அங்கே நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு கார் வருது, பார்த்தா ஜங்குக் தான். ஸோ நீங்கள் ஓடி போய் ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆஃப்டர் அ லாங் மந்த் ஜங்குக்கை பார்க்கறனால உங்களுக்கு அப்படியே ஹாப்பி டேஸாக வருது. ஜங்குக்கு உங்களை ஏய் அழாதடி ஜங்குக்கா வரேன்னு சொல்லிட்டு காலும் பண்ணல, ஏன் ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே கேட்குறீங்க. ஏய் உனக்குலாம் எக்ஸாம் போச்சுல்ல, இல்லை கால் பண்ணி ஒன்று டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான், அதை வந்துட்டேன்டி அப்புறம் ஏன்டி அப்படின்னு ஜங்கு கேட்குறான். பின்னாடி டேவோ வந்திருப்பான். ரியா ஓடி போய் டேவை போய் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ரியா வீட்லேயும் அவங்க ஓகேன்ட்டாங்க டேவா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. அவங்க பாட்டி அங்கே நின்றுட்டு தான் இருக்காங்க. ஐயோ என் பேத்தி இவனா கல்யாணம் பண்ணிக்க போகிறான், வெள்ளைன்னு இருக்கானே அப்படின்னு ஜங்குக்கை பார்த்து உங்கள் பாட்டி பேசுகிறாங்க. கடலப்பருப்பு அதிகமாக போட்டு தேய்ப்பே அப்போ உடம்புக்கு அப்படின்னு உங்கள் பாட்டி கேட்குறாங்க. பாட்டி அதெல்லாம் கிடையாது, கம்னு இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் பாட்டியும் இல்லை வயன் இல்லை, நம்ம உலகத்தில் இவ்வளோ வெள்ளையாலாம் நான் பார்த்ததில்லைல்ல, அதான் அப்படின்னு உங்கள் பாட்டி சொல்லுவாங்க. சரி விடுங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு வீட்டுக்கு கூட்டு வந்து சூப்பரான சாப்பாடெலாம் வைக்கிறீங்க. ஜங்குக்கு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டேங்கு அங்கே வந்திருப்பான். ஸோ டேங்கு தான். ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. நீங்கள் ஜங்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்புறம் என்ன, ஜங்கு கூட ஃபேமிலியும் உங்கள் இந்தியாவுக்கு வராங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த பற்றிலாம் பேசுகிறாங்க, கல்யாணத்தை பற்றி. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் தென் டைம்ஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் உங்களுக்கும் ஜங்குக்கும் இப்போ மேரேஜ். ஸோ ஜங்குக் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் ஒரு அழகான சாரீ வியர் பண்ணி அப்படியே அந்த மேடையில் வந்து உட்காருங்க. ஜங்குக் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படி தான் ஜங்குக் உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அழகாக உங்கள் பாட்டி உங்களுக்கு அழகான நெக்லஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட நெக்லஸ்ன்னு சொல்லி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே மேடையில் வந்து உட்காருறீங்க. ஜங்குக் உங்களையே பார்த்துட்ருக்கான். அவன் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ லவ் தெரியுது. நீங்கள் அப்படி ஜங்குக் பக்கத்தில் உட்காருறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான் விடாமல். ஸோ நீங்கள் ஜங்குக்கா அங்கே பாருங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நீங்கள் என்ன என்னையே பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு என்ன என் பொண்டாட்டி அழகான பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கால, அவளை ஒன்றும் பண்ணாமல் இருக்கால, அதான் வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்குது இன்றைக்கி நைட்டு ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். வாயும் மூடு ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. ஸோ இந்த சைட் பார்க்கலாம். இங்கே தியாவுக்கும் ரியாவுக்கும் மேரேஜு. ஸோ ஒரே மண்டபத்தில் 2 பேருக்குமே மேரேஜ். ஸோ அப்படி தான் ரியாவோட மேரேஜ் ஒரு பக்கம், இங்கே ஜங்குக்கோட மேரேஜ் ஒரு பக்கம். ஸோ அப்படியே இந்த மூமெண்ட்ஸ் போகுது. ஸோ அப்படியே தான் அந்த கெட்டி மேலே அடிக்கிறாங்க. ஸோ அப்படியே தான் ஜங்குக்கு உங்களுக்கு அந்த தாலி கட்டுறான். அங்கத்தையும் அவங்க ரியாவுக்கு தாலி கட்டிகிட்ருக்கான். ஸோ அந்த மூமெண்ட்ஸில் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ தென் அப்படி தான் உங்களுக்கு ஜங்குக்கு மெட்டி போடுறான். அங்கே ரியாவுக்கு தேவங்க மெட்டி போட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே அந்த மூமெண்ட்ஸ் போகுது. தென் ரியா இப்போ அவங்க அம்மாவுக்குலாம் பாய் சொல்லிவிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா ரியா. ஒரு பக்கம் நீங்களும் அப்படி தான் உங்கள் அம்மாவுக்கு பாய் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ரியா தென் ஜேகே தேவங் தென் தேவங்கோட அப்பா அம்மா ஜங்குக்கோட அப்பா அம்மா மட்டும்தான் வந்திருப்பாங்க. ஸோ வேறு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அங்கேயே தான் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் 6 பேரும் அப்படியே அந்த ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு டாட்டா சொல்கிறீங்க. எங்கே ரியா உங்கள் அப்பா அம்மாவுக்கு டாட்டா சொல்லிவிட்டு அப்படியே ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. ஸோ செக்கிங் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இப்போ அப்படியே ஃப்ளைட்டு கிளம்பியிருக்கோம். தென் ரியாவோட அப்பா அம்மாவும் உங்கள் அப்பா அம்மாவும் கிளம்பியிருப்பாங்க. ஜங்குக் ஏர்போர்ட்லேருந்து உங்களை சும்மாவே விட்டுருக்க மாட்டான், ஏதாவது நோண்டிகிட்டே இருந்திருப்பான். இப்போ ஃப்ளைட்குள்ளே வந்துட்டு சும்மாவே இல்லை, உங்கள் மடியில் வந்து உட்காருறது, தென் உங்களை டீஸ் பண்ணுறது அப்படி இப்படி பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் சவுத் கொரியா வந்திருப்பீங்க. ரியா அப்படியே உங்களை பார்த்துட்டு செகண்ட் டைமாக சவுத் கொரியா
வரோண்டி, அதுவும் சியோலுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ரியாவோ அப்படி கை ஹோல்ட் பண்ணிட்டு வரீங்க. டே மச்சான், இதுங்க ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் பைத்தியமாக்கிடுவாளுங்க. உன் பொண்டாட்டி நீ பாரு, என் பொண்டாட்டி நான் பார்க்குறேன் வா அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். ஒரு பக்கத்தை அவங்க ரியாவை கூப்பிட்டு போகிறான். ஸோ இதோட இந்த ஸ்டோரியை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேடா மிஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போயிருப்பீங்க நம்புகிறேன். ஒரு வில்லேஜ்களாக இருந்து அவங்க ஜேகேவை மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு இமேஜினேஷனாக இருந்திருக்கும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். ஓகே மிஸ், எல்லோரும் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், நீங்களும் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. ஸோ நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். தென் உங்கள் ரெக்வஸ்ட் இல்லாமல் இருக்குது, ஸோ அதுவும் போட்டுடலாம். ஓகே மிஸ், எல்லோரும் ஹைட்ரேட்டாக இருங்க, தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டாக உடம்பை பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, நானே உடம்பை பார்த்துக்கிறேன். தென் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்திங்கன்னா அபோட்டில் இருக்குது, ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. எந்த அப்டேட் இருந்தாலும் இன்ஸ்டா ப்ளஸ் வாட்ஸ்அப் மட்டுமே தான் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் யூடியூப் எல்லாமே. ஸோ மறக்காமல் ஜாயின் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா மிஸ், ஸோ எல்லாரோட பார்த்துக்கோங்க. ஓகேடா மிஸ், ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாடா, பாய்.